Hello everyone, welcome to Crash Course on CSR, UGC Net and TNCET. Okay, so already நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா GOC plus aromaticity வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணிருந்தோம், GOC plus aromaticity வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோவா ரிவைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணிருந்தோம், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வீடியோவில் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியோட பேசிக் கான்செப்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ண போறோம், கிளியர் பண்ணிக்க போறோம், லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்கும். பட் ஆனால் டு தி பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஆல்ரெடி நான் வந்து ஸ்மால் வீடியோஸாக ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ஆல்சோ செக் தட் இன் தி ஐ பட்டன். ஓகே, ஸோ now let's get started. ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கன்வர்ஷன். ஓகேவா, ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் பேசிக்காக எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது, கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளையிங் வெட்ஜ், நியூமன், சாஹாஸ், ஃபிஷர்னு 4 டிஃப்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இன்டர் கன்வெர்ட் பண்ணுறது வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து கொஷன்ஸ் வந்து என்ன கேட்பாங்க, எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும், இல்லைனா வந்து எந்த ஃபார்ம் வந்து லைக் ரைட் தி ஃபிஷர் ஃபார்ம் ஃபார் திஸ் காம்பவுண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாஹாஸ் டு நியூமன். ஸோ சாஹாஸ் டு நியூமன் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ வந்து ஃபார் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ சாஹாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஸோ இதர் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆர் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து சாஹாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் நியூமன் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, நியூமன் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனை வந்து டாட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு அண்ட் தென் என்ன பண்ணுவோம், வில் ட்ரா தி பாண்ட்ஸ் லைக் திஸ். அண்ட் செகண்ட் கார்பனை என்ன பண்ணுவோம், சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிவிட்டு வில் ட்ரா லைக் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் யர் நியூமன். அண்ட் ஃபிஷர், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்பன், திஸ் இஸ் செகண்ட் கார்பன். ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபிஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் எங்கே இருக்கும், இங்கே வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கும், திஸ் இஸ் யர் செகண்ட் கார்பன். அண்ட் ஃப்ளையிங் வெஜ் இஸ் வெரி வெல் நோன். ஃப்ளையிங் வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் டேஷ் ஃபார்மில் இருக்குது, தட்ஸ் வெரி வெல் நோன். ஓகே, ஸோ வில் ஹாவ் கார்பன் இன் பிளேன் அண்ட் தென் டுவர்ட்ஸ் அஸ் அண்ட் பிலோ தி பிளேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக 4 டிஃப்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா ஒன் பை ஒன் கன்வர்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் யர் சாஹாஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், சாஹாஸை வந்து நியூமனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ as I said, இது என்னது, திஸ் இஸ் கோயிங் டு பி யர் ஃபர்ஸ்ட் கார்பன், திஸ் இஸ் கோயிங் டு பி யர் செகண்ட் கார்பன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் கார்பன் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் கார்பன் இஸ் லிட்டரலி கோயிங் டு பி யர் டாட். ஓகே, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஸோ இதில் எது வந்து அபவ் தி பிளேனில் இருக்குது, எது வந்து பிலோ தி பிளேனில் இருக்குது, எது வந்து ரைட் சைடில் வரும், எது வந்து லெஃப்ட் சைடில் வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் சாஹார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் எப்போ உங்கள் ரைட் சைடில் குரூப் இருந்தால் தட் இஸ் கோயிங் டு பி அபவ் தி பிளேன். ஓகே, ஸோ ரைட் சைடில் இருந்தால் என்னது, ரைட்டில் இருந்தால் அபவ் தி பிளேன், above the plane. ஓகே, அதுவே வந்து லெஃப்ட் சைடில் இருந்தால் பிலோ தி பிளேன், லெஃப்டில் இருந்தால் என்ன, பிலோ தி பிளேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து இது எல்லாத்துக்குமே சாஹார்ஸ், நியூமன், ஃபிஷர் இது எல்லாத்துக்குமே வந்து சிமிலர் தான். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், லெட் மீ புட் அஸ் ஏபிசி. ஸோ ஏபிசின்னும் போது பி வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த கார்பனுக்கு ரைட் சைடில் இருக்குது, அதனால என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி அபவ் தி பிளேன். ஓகே, அண்ட் தென் ஏ என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி பிலோ தி பிளேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் கார்பனில் பாருங்கள். ஸோ செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது, ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் டிஇஎஃப்னு வச்சுக்கோங்க. ஸோ இ வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எஸ்ல இருக்குது, ஸோ அதனால இது என்ன ஆகும், ரைட் சைடில் இருக்கிறதுனால திஸ் கோயிங் டு பி அபவ் தி பிளேன், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால திஸ் கோயிங் டு பி பிலோ தி பிளேன். ஓகேவா, வெரி சிம்பிள். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நியூமன் ப்ரொஜெக்ஷனில் இப்போ சென்டர் கார்பன் இருக்குது, சென்டர் கார்பன்லேருந்து ரைட் சைட் போகிறது என்னது, ரைட் சைடில் இருக்கிறது வில் பி அபவ் தி பிளேன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்ன ஆகும், வில் பி பிலோ தி பிளேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி குவைட் டிஃப்ரெண்ட். ஓகேவா, ஸோ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷரில் வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி பிலோ தி பிளேன். ஸோ ஃபிஷர், லெட்ஸ் சே இஃப் யூ ஹாவ் அ குரூப் லைக் திஸ், ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்,
இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும். ஓகே. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹாரிசாண்டல் லைனில் எப்பவுமே என்ன இருக்கும், above தி பிளேனில் இருக்கும். அண்ட் வெர்டிக்கல் பிளேனில் என்ன இருக்கும், below தி பிளேனில் இருக்கும். இப்போ ஃபிஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஓகே, ஹரிசாண்டல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா above தி பிளேன், வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா below தி பிளேன், வெர்டிக்கல் லைன் below தி பிளேன். ஓகே. ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். below தி plane. Okay. So now let's get started. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாஹாஸ்லேருந்து நியூமன் ப்ரொஜெக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் எப்படிக்கா கன்சிடர் பண்ண போகிறோம், சிங்கிள் டாட்டாக வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, யூ ஹாவ் யுவர் OH குரூப் ஆன் தி ரைட் சைட் அண்ட் ஹைட்ரஜன் ஆன் தி லெஃப்ட் சைட் அண்ட் டவுனில் என்ன இருக்குது, யூ ஹாவ் யுவர் ஆசிட் COOH. ஓகேவா. ஸோ செகண்ட் கார்பன் என்னவா கன்சிடர் பண்ணுவோம், செகண்ட் கார்பன் வந்து சர்க்கிளாக கன்சிடர் பண்ணுவோம். பட் இங்கே எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்குது. ஸோ ரெண்டுமே என்னவா இருக்குது, இது வந்து Y ஷேப்பில் இருக்குது. ஓகே. ஸோ அதனால என்ன ஆகும்னா, ஸோ BR எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலராக இருக்கிறதுனால எக்ஸாக்டாக இந்த OHக்கு பின்னாடி தான் என்ன இருக்கும், BR வந்து இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக என்ன இருக்கும், OHக்கு பின்னாடி யூ வில் ஹாவ் BR. லைக்லி COHக்கு பின்னாடி என்ன இருக்கும், யூ வில் ஹாவ் ஒன் மோர் COH அண்ட் ஹைட்ரஜன் பின்னாடி யூ வில் ஹாவ் குளோரின். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர், இது வந்து உங்கள் எக்லிப்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. ஸோ சாஹாஸ் டு நியூமன் கன்வெர்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ இஃப் லெட்ஸ் சே இஃப் ஐ ஹாவ் அ குரூப் லைக் திஸ். Okay. So let's say if I have a group like this, let's say again I'll take a similar thing, COH, let's say this is going to be OH, hydrogen, chlorine, Br. ஓகேவா. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ குரூப் லைக் திஸ் COOH. ஓகே. ரைட் சைடில் என்ன இருக்குது, யூ ஹாவ் OH, லெஃப்ட் சைடில் யூ ஹாவ் ஹைட்ரஜன். ஓகே. செகண்ட் கார்பன் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். செகண்ட் கார்பன் வந்து நம்ம வந்து சர்க்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் கார்பனில் ரைட் சைடில் என்ன இருக்குது, யூ ஹாவ் BR. ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, யூ ஹாவ் ஹைட்ரஜன் குளோரின் அண்ட் டவுன்ல யூ ஹாவ் COOH. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னது உங்களோட நியூமன் சாஹாஸ் டு நியூமன் கன்வர்ஷன். ஸோ சாஹாஸ்லேருந்து நியூமன் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நியூமன் டு சாஹாஸ்னால் என்ன, சிம்பிளி வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ டேக் திஸ் ஒன். லெட்ஸ் சே இஃப் ஐ ஹேவ் திஸ் குரூப். ஓகேவா. ஸோ இங்கே வந்து COOH, CH3, fluorine, bromine, hydrogen, fluorine. ஓகே. ஸோ இது எப்படி வந்து நியூமன்லேருந்து சாஹாஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் கார்பன் என்னது டாட்ல இருக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் கார்பனில் என்ன இருக்குது, யூ ஹாவ் CH3 குரூப். ஓகே. ரைட் சைடில் யூ ஹாவ் fluorine, லெஃப்ட் சைடில் யூ ஹாவ் bromine. ஓகே. ஸோ லைக்லி அண்ட் தென் என்ன இருக்குது, செகண்ட் கார்பனில் ரைட் சைடில் யூ ஹாவ் fluorine, லெஃப்ட் சைடில் யூ ஹாவ் ஹைட்ரஜன் அண்ட் டவுனில் யூ ஹாவ் COOH. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி சாஹாஸ் டு ஹியூமன் கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் கன்வர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாஹாஸ் டு ஃபிஷர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் ஆர்எஸ் நொமென்க்ளேச்சரோ இல்லை ஒரு CIP ரூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஃபிஷர் கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இது பண்ணுற போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபிஷர் கன்வர்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ எந்த மாதிரி குரூப்லாம் இருந்தால் ஃபிஷரில் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷருக்கு எப்போவுமே எப்படி இருக்கணும், 2 Y குரூப்ஸாக இருக்கணும். ஸோ குரூப்ஸ் வந்து எப்படி இருக்கணும், 2 Y குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃபிஷருக்கு வந்து டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ குரூப் வந்து இந்த மாதிரி இன்வெர்டட் வையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்வெர்டட் வையாக இருந்தால் இப்போ என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இன்வெர்டட் வையாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரூப்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ லெட்ஸ் சே இங்கே வந்து இன்வெர்டட் வை இருக்குது. ஸோ இந்த குரூப் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி குரூப் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த குரூப்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சிம்பிள் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் ட்ரா பண்ணுறது. ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், யூ கேன் ட்ரா டாட்டட் லைன் ஆன் திஸ் சைட். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி டாட்டட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு லெட்ஸ் சே இங்கே வந்து D
சிபின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ என்ன ஆகும் இந்த கார்பனில்? ஸோ டி வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக அதுக்கு ஸோ டாட்டட் லைனோட ஆப்போசிட் சைட், அதாவது அந்த குரூப் இருக்கிறதோட ஆப்போசிட் சைடுக்கு என்ன ஆகும் ஷிஃப்ட் ஆகும் ரொட்டேட் பண்ணும்போது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டி and B என்ன ஆகும் B is going to be this side and C is going to be on this side. Okay. Oh, sorry. So C வந்து என்ன ஆகும்னா C will be on this side. Okay. So likely இங்கே வந்து let's say I have A, E, F ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன ஆகும் ஏக்கு வந்து டாட்டட் லைன்ஸ் ட்ரா பண்ணுங்க. ஸோ இஃப் யூ ட்ரா தி டாட்டட் லைன்ஸ். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி எந்த குரூப் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்ன ஆகும் ஏ வந்து ஏ வில் பி பிலோ தி பிளேன். ஸோ அண்ட் தென் யூ வில் ஹாவ் இ வந்து என்ன ஆகும் இ வந்து இப்போ ரைட் சைடு வந்துடும். எஃப் வந்து என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சாஹார்ஸில் இருக்கிறது என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்டட் வைஸில் இருக்குன்னா அதை வந்து ஒயில கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்போவுமே 2 வாய் சிஸ்டமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் டைரெக்டாக வந்து ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபிஷருக்கு ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மோஸ்ட் ஆக்சிடைஸ்டு குரூப் தான் என்ன இருக்கணும் டாப்பில் இருக்கும். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆக்சிடைஸ் குரூப் என்ன இதில் ஆசிட். ஓகேவா? ஸோ அதனால என்ன இருக்கணும் மோஸ்ட் ஆக்சிடைஸ் குரூப் தான் எப்பவுமே டாப்பில் இருக்கணும். ஸோ என்ன ஆகும் உங்கள் ஆசிட் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் பேசிக்காக இது ரெண்டுமே என்ன இருக்குது 2 ஆசிட் குரூப்புமே இன் பிளேனில் இருக்குது. ஸோ 2 ஆசிட் குரூப்புமே என்ன இருக்குன்னா இன் பிளேனில் இருக்குது. ஸோ அண்ட் தென் என்ன இருக்குது யூ ஹாவ் 2 more கார்பன். ஸோ 2 more கார்பன் என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து கீழே இருக்குது. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் வந்து என்ன இருக்குது ரைட் சைடில் யூ ஹாவ் OH. ரைட் சைடில் யூ ஹாவ் OH அண்ட் லெஃப்ட் சைடில் யூ ஹாவ் ஹைட்ரஜன். ஓகே. ஸோ அதே மாதிரி செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது ரைட் சைடில் யூ ஹாவ் ப்ரோமின் அண்ட் லெஃப்ட் சைடில் யூ ஹாவ் குளோரின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. திஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கீழே இருக்க குரூப்பை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சே ஸோ இந்த கீழே இருக்க குரூப் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் ஸோ அகெயின் யூ வில் ஹாவ் டி ஏ. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இது பண்ணுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் என்ன இருக்குது யூ ஹாவ் சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் எப்பவுமே கீழே தான் போடணும். இது வந்து செகண்ட் கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் ரைட் சைடு என்ன இருக்குது யூ ஹாவ் சி. லெஃப்ட் சைடில் யூ ஹாவ் பி குரூப். அதே மாதிரி செகண்ட் கார்பனில் ரைட் சைடு என்ன இருக்குது யூ ஹாவ் இ. லெஃப்ட் சைடில் யூ ஹாவ் ஃப்ளூரின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் கன்வெர்ட் தி நியூமன் டு ஃபிஷர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் சாஹாஸ்லேருந்து நியூமன் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் தென் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நியூமன் டு சாஹாஸ். ஓகே. இது வந்து என்னது இது வந்து நியூமன் டு சாஹாஸ். ஸோ நியூமன் டு சாஹாஸ் கன்வர்ஷனும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்னா நியூமன்லேருந்து ஃபிஷர் கன்வர்ஷன் வந்து பார்க்கலாம். நியூமன் டு ஃபிஷர். நியூமன் டு ஃபிஷர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நியூமன் டு ஃபிஷர் எப்போ வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்னா நம்ம வந்து சாஹாஸ் டு ஃபிஷர் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பார்த்தோம் ஒய் குரூப்ஸ் இருக்கணும்னு சொன்னோமா ரெண்டுமே ஒய் குரூப்ஸாக இருக்கும்போது தான் என்ன ஆகும் கன்வெர்ட் பண்ண முடியும்னு பார்த்தோமோ. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட நியூமன் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கும் எப்படி இருக்கணும் ரெண்டுமே வந்து எக்லிப்ஸ்டாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே என்னவா இருக்கணும் ஒய் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி எக்லிப்ஸ்ட் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நியூமன் ப்ரொஜெக்ஷன் வந்து டைரெக்டாக ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனாக என்ன பண்ண முடியும் கன்வெர்ட் பண்ண முடியும். So let's say I have a group like this. So this is going to be okay. So let's say this is going to be CH3. This is going to be COOH. Okay, and this is going to be bromine, and this is going to be hydrogen, and you have OH and Cl. Okay, so இந்த மாதிரி குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம் இப்போ வந்து எப்படி டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன் எப்போ டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும்னா எக்லிப்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ எக்லிப்ஸ்னா என்னது 2 ஒய் குரூப்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் திஸ் இஸ் கோயிங் டு பி ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து டாட் கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் என்ன இருக்குது யூ ஹாவ் ஆசிட் COOH. ஸோ ரைட் சைடில் என்ன இருக்குது ரைட் சைடில் யூ ஹாவ் Br குரூப் அண்ட் லெஃப்ட் சைடில் யூ ஹாவ் OH குரூப். ஓகே.
ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் கார்பன் என்னது சர்க்கிள் இருக்குது. ஸோ செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது, யூ ஹேவ் CH3 டவுன் சைட், ஹைட்ரஜன் ஆன் தி ரைட் சைட் அண்ட் ஃப்ளூரின் ஆன் தி லெஃப்ட் சைட். சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this is 1 and 2, this is 1 and this is 2. ஸோ as I said, vertical line ல என்ன இருக்கும், most oxidized group வந்து vertical line ல இருக்கும். So this is going to be like this. So we have CH3. So இப்போ first carbon ல என்ன இருக்கு, right side ல வந்து you have bromine and left side ல you have OH group. Okay. So அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, right side ல you have hydrogen and left side ல you have Cl. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து டைரக்டா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியாது, நம்மளால வந்து பிக்சரை டைரக்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆர் இஃப் யூ ஹாவ், ஸோ இந்த மாதிரி லைக் ரெண்டு இன்வெர்டட் ஒய் எக்லிப்ஸ் ஃபார்ம்ல இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, டைரக்ட் கன்வர்ஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ண முடியாது, டைரக்ட் கன்வர்ஷன்ஸ் கிடையாது. நம்ம அப்போ என்ன பண்ணணும், ஒரு ரிங்கை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு தான் வந்து என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ டைரக்ட் கன்வர்ஷன். சரியா? ஸோ டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார்ம் என்ன பண்ணணும், ஸோ இப்போ வந்து லெட்ஸ் சே ஹேவ் அ குரூப் லைக் திஸ். ஸோ இந்த குரூப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த குரூப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், அப்போ இந்த பாண்ட்ஸை வந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ எல்லா பாண்டுமே என்ன பண்ணணும், 60 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த பாண்ட் வந்து இங்கே, ஸோ 60 டிகிரி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், திஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது திஸ் வில் பி எக்லிப்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், ஸோ ஒன்ஸ் இந்த எக்லிப்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டைரெக்டாக ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் எழுதக்கூடாது. லைக்லி உங்களோட ஃபிஷர் டு சோஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகெயின் வெரி சிம்பிள். Fisher to sawhorse. Okay, so let's say, let me take an example. CH3, Cl, hydrogen, bromine, G and fluorine. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து sawhorse-க்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன தெரியும், this is going to be your first carbon and this is going to be your second carbon. ஸோ எப்போவுமே ஃபிஷர்லேருந்து sawhorse கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஃபார்மில் தான் கன்வெர்ட் ஆகும், அகெயின் உங்கள் Y ஃபார்ம்ஸில் தான் வந்து என்ன ஆகும்னா கன்வெர்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி Y ஃபார்மில் தான் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் கார்பன், திஸ் செகண்ட் கார்பன், திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் திஸ் இஸ் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் என்ன இருக்குது, குளோரின் வந்து டவுன் தி குரூப்பில் இருக்குது அண்ட் ஹைட்ரஜன் above தி பிளேன், Br below the plane. Okay, and likely CH3 வந்து என்ன இருக்கு, CH3 is below the plane ல இருக்கு. Okay, so CH3 வந்து என்ன இருக்கு, literally vertical line. ஸோ இந்த வந்து இந்த பார்த்தீங்கன்னா குளோரின் அண்ட் CH3 ரெண்டுமே என்ன இருக்கு, இன் பிளேன் ஆஃப் தி பேப்பரில் இருக்கு அண்ட் டி குரூப் வந்து above தி பிளேன் அண்ட் ஃப்ளூரின் வந்து என்ன இருக்கு, below தி பிளேனில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ஒன், பட் திஸ் கைண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் உங்களோட ஃபிஷர் டு வெஜ் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட ஃபிஷர் டு வெஜ், ஃப்ளையிங் வெஜ் கன்ஃபர்மேஷனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே I have a group like this. Okay, let me take a group CH3OH and then COOH and ஹைட்ரஜன். சரியா? ஸோ நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ணணும், இப்போ வந்து ஃப்ளையிங் வெஜ்ஜாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ளையிங் வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன்லாம் என்னது above தி பிளேனில் இருக்கும் அண்ட் வெர்டிக்கல் பிளேன்லாம் என்ன இருக்கும்னா below தி பிளேனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இஃப் யூ ரைட் இட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது, லெட்ஸ் சே யூ ஹேவ் யுவர் CH3 group, you have your COOH, you have your OH group and then you have your hydrogen. ஸோ இப்போ ஃபிஷர்லேருந்து வெஜ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது சிம்பிள் திங் என்னன்னா இந்த பாண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம் தான் இருக்குது. ஸோ நம்ம ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுறோமா இல்லை லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறோமா, ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் தி ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் அவங்களும் இது பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தேல் ஆல்சோ நோ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
உங்களோட CH3 குரூப்ஸை வந்து இப்போ வந்து இன் பிளேனுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம், இஃப் யூ ரொட்டேட் திஸ் ஒன், ஸோ இந்த 2 குரூப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் என்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 90 டிகிரியில் வந்து செப்பரேட் ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு என்ன தெரியும், sp3 ஹைப்ரிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பேசிக்காக 109 டிகிரி. sp3 ஹைப்ரிடைசேஷன் போது 109.5 டிகிரியில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ உங்களோட வெர்டிக்கல் லைனில் இருக்கிறது என்ன பண்ணலாம், டுவர்ட்ஸ் ஒரு டைரக்ஷன். ஓகே, ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனுக்கு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது இப்போ இந்த பாண்ட் வந்து என்ன ஆகும். ஸோ இந்த பாண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பிலோ தி பிளேனில் இருக்க குரூப் வந்து ஒரு சைடு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இந்த குரூப்ஸ் வந்து ஒரு சைடு ஃபோர்ஸ் பண்ணுறேன்னும் போது என்ன ஆகும்னா, இது ரெண்டுத்தையும் நான் வந்து இன் பிளேனுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 2 குரூப்பையும் நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது ரெண்டுமே வந்து இன் பிளேனில் வந்துடும். அண்ட் நான் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் பண்ணுறேன், OH டைரக்ஷனில் ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஸோ OHோட ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் OHோட சைடில் வந்து புஷ் பண்ணுறதுனால என்ன ஆகாது, OHோட ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி மாறாது. பட் எதோட ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி மாறி இருக்குன்னா, ஹைட்ரஜன். ஸோ அது வந்து என்ன இருக்குது, கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் தி சிஸ்டமாக இருக்குது. ஸோ அது என்ன ஆகும், ஸோ பிலோ தி அந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல் வந்து என்ன ஆகும்னா will easily move to the below the plane. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷரில் வந்து டைரக்டாக இன் பிளேன் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து கிடையாது. ஸோ அதில் வந்து என்ன இருக்கும், ஒன்று அபவ் தி பிளேன் இல்லை பிலோ தி பிளேனில் தான் வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதை வெஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து லெட்ஸே நம்ம வந்து இந்த டைரக்ஷன் இல்லாமல் இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து you have your CH3 group, you have your COOH. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் என்ன இருக்கும், ஆல்ரெடி ஹைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ்ட் அபவ் தி பிளேனில் இருக்குமா. ஸோ அப்போ எது சேஞ்ச் ஆகும், உங்கள் OH குரூப் தான் என்ன ஆகும்னா பிலோ தி பிளேனில் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து என்ன ஆகும், அப்போ இது ரெண்டு ஸ்ட்ரக்சருமே என்னன்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டு ஸ்ட்ரக்சருமே வந்து ரொட்டேட் ஆகும். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே என்ன பண்ண முடியும், நம்மளால ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ண முடியும். இட்ஸ் கோயிங் டு பி கைண்ட் ஆஃப் ஐடென்டிக்கல். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு தி questions. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரொஜெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க ஃபார் திஸ் காம்பவுண்ட். ஸோ இங்கே என்ன இருக்குது, தே ஹேவ் கிவன் அ நியூமன் ப்ரொஜெக்ஷன். ஸோ நியூமன் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாஹாஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பாருங்கள், ஸோ லெட் மீ ட்ரா. ஸோ நியூமன் டு சாஹாஸ் வந்து டேரெக்டாகவே கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்ன இருக்குன்னா, இயர் யூ ஹாவ் பிலோ தி பிளேன் யூ ஹாவ் COOH, hydrogen, hydroxyl group, COOH, again you have hydrogen. Okay, so இங்கே வந்து என்ன இருக்குது, ரைட் சைடில் ஹைட்ரஜன் இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் யூ ஹாவ் ஹைட்ராக்சில் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், எப்போவுமே வந்து சாஹார்ஸ்லேருந்து சாஹார்ஸ் நியூமன்ல இருந்து நம்ம ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கணும், Y ஃபார்ம்ஸில் வந்து இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடைஸ்ட் குரூப் எப்படி இருக்கணும், வெர்டிக்கல் லைனில் இருக்கணும். ஸோ ஆக்சிடைஸ்ட் குரூப் என்னது, உங்களோட COH. ஸோ அது எப்படி வெர்டிக்கல் லைன் கொண்டு வரலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, Yல இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இதை மட்டும் தான் நம்ம இப்போ என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இது வந்து Y ஃபார்மில் இல்லை. ஸோ இது மட்டும் தான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ சிம்பிளி என்ன பண்ணலாம்னா, வில் ரொட்டேட். ஸோ ரொட்டேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸில் இது பண்ணும்போது நம்ம வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் COOH, hydrogen, hydroxyl group, sorry, hydroxy group. So and then you have your inverted Y. So inverted Y என்ன ஆகும், COOH வந்து below the plane வந்துடும். So and then hydrogen இங்கே ரைட் சைடில் இருக்குது என்ன ஆகும், இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் போகும். and then OH will come above the plane. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்மளோட ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் எழுதிடலாம். So this is going to be your Fisher projection. Okay, wow. So this is going to be your first carbon, this is your second carbon. So likely this is your first carbon and this is your second carbon. So first carbon ல என்ன இருக்கு, hydrogen above the plane, OH below the plane. So அதாவது ஹைட்ரஜன் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால ரைட் சைடில் போட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது, OH வந்து ரைட் சைடில் இருக்குது, ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஃபார் யோர் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் நியூமன்லேருந்து நம்ம வந்து
ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அசைன் பண்ணலாம். ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நீங்கள் டேரெக்டாக நியூமன் இல்லைனா சோஹார்ஸில் பண்ணுறத விட ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சரி. ஸோ ஒன் மோர் கொஷின். ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்னா இது 2 குரூப்புக்கோட ரிலேஷன் என்ன அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்க இந்த ரெண்டு இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது, சிமிலர் குரூப்ஸ் தான் அட்டாச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து கான்ஃபர்மேஷனா இல்லை கான்ஃபிகரேஷனான்னு வந்து செக் பண்ணணும். ஓகே. ஸோ அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, கனெக்டிவிட்டி சேமாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த கார்பனில் என்ன இருக்குது, யூ ஹேவ் CH3 Cl ஹைட்ரஜன். அண்ட் தென் இந்த கார்பனில் என்ன இருக்குது, அதே மாதிரி Cl ஹைட்ரஜன் CH3. ஓகே. ஸோ அண்ட் தென் இந்த கார்பனில் என்ன இருக்குது, யூ ஹேவ் Cl ஹைட்ரஜன் அண்ட் CH3. இங்கே Cl ஹைட்ரஜன் அண்ட் CH3. ஸோ பேசிக்காக கார்பனில் வந்து கனெக்ட் ஆகிருக்க குரூப்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுது, ஸோ தீஸ் ஆர் கோயிங் டு பி கன்ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ கன்ஃபார்மர்ஸ், இது வந்து கான்ஃபிகரஸ் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டும் ஐடென்டிக்கலா இல்லை எனான்ஷியமரா இல்லை டயஸ்டீரியோமரான்னு செக் பண்ணணும். ஸோ பெஸ்ட் வே என்னது, இந்த மாதிரி சஹாஸ் ஃபார்மில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன இருக்கணும், y பொசிஷனில் இருக்கணும். ஸோ இது வந்து டேரெக்டாக yல இருக்குது, பட் இது வந்து என்ன இருக்குது, yல இல்லை. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா this is going to be y. ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஸோ if you draw the lines this is going to be converted like this. ஓகே. ஸோ என்ன ஆகும், Cl ஹைட்ரஜன் CH3 வந்து இந்த சைடில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி Cl CH3 ஹைட்ரஜன். ஸோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களோட சோஹாஸ் ப்ரொஜெக்ஷனில் டவுன் தி குரூப்பில் என்ன இருக்கணும்னா உங்களோட மித்தைல் குரூப்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் செயின் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிஷரில் வந்து நம்ம ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபிஷரில் வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணுவோம்ல, ஸோ என்ன ஆகும், மோஸ்ட் ஆக்சிடைஸ்ட் குரூப் ஆர் லாங்கஸ்ட் செயின் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஏன் மித்தைல் வந்து மோஸ்ட் ஆக்சிடைஸ் குரூப் அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ இங்கே Cl வந்து என்ன ஆகும், Cl வந்து -1 வந்து ரிமூவ் ஆகும். பட் இங்கே மித்தைல் வந்து என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜில் வந்து இருக்கும், +1 வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும், எதோட ஆக்சிடேஷன் வந்து ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மித்தைல் தான் என்னது, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால என்னன்னா மித்தைல் தான் வந்து என்னவா இருக்கணும், பிலோ தி குரூப்பில் வந்து இருக்கணும். சரியா? ஸோ ஒன் செகண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் CH3 வந்து இங்கே வரும், Cl will go this side and hydrogen will be converted here. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து CH3 பிலோவில் வந்துடும். அண்ட் தென் என்ன இருக்கும், ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா Cl வந்து will go below the plane and hydrogen will come above the plane. ஓகே. ஸோ லைக்லி இங்கே வந்து பாருங்கள் என்ன ஆகும்னா இங்கே வந்து பாண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும், CH3 வந்து பிலோவில் வரத்துக்கு. ஸோ CH3 will be below and then you will have rest of the groups. Hydrogen, chlorine will come above the plane and hydrogen will go below the plane. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபில் பண்ணலாம். ஸோ this is going to be CH3 and this is also CH3. ஓகே. ஸோ this is your first carbon and this is your second carbon. ஸோ first carbonல என்ன இருக்குது, first carbonல right side you have hydrogen, left side you have fluorine. அதே மாதிரி second carbonல right side you have fluorine, ரைட் சைடில் என்ன இருக்குது, சாரி லெஃப்ட் சைடில் யூ ஹேவ் ஹைட்ரஜன் குரூப் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ யா, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்குது. மேபி நான் இது இன்னும் கொஞ்சம் ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த குரூப்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த குரூப்பில் என்ன இருக்குது, ஆல்ரெடி வந்து CH3 பிலோவில் தான் இருக்குது அண்ட் தென் ஒரு Y வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ணால் இந்த ஒரு குரூப் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இஃப் யூ ட்ரா லைக் திஸ், டாட்டர் லைன்ஸில் ட்ரா பண்ணால் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி like this, Y. So you'll have CH3 here, chlorine, hydrogen, okay, and then you have CH3, hydrogen and Cl. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சோஹாஸ் ப்ரொஜெக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியும், ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கா, ரெண்டுத்துலேயுமே வந்து சிமிலராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒன் மோர் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ CH3, this is going to be Cl hydrogen, this is going to be hydrogen and Cl. ஸோ இப்போ வந்து பாருங்கள் 1 and 2 ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே என்ன இருக்குது, ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. 1 and 2 ரெண்டுமே என்னது, ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ பேசிக்காக 1 and 2 ஆர்
identical structures. ஓகே. ஸோ ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் இம்போசிபிள். ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே என்னது? சூப்பர் இம்போசிபிள். சூப்பர் இம்போசிபிள். போசிபிள். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். மிரர் இமேஜஸ். ஓகேவா? ஸோ சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம். அதுவே நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து எனான்ஷியமர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து சூப்பர் இம்போசிபிளா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்க்க சிமிலராக இருக்குது. இது ரெண்டுமே நிஜமாவே ஐடென்டிக்கலான்னு செக் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ட்ரா தி மிரர் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ this is going to be the mirror structure. You have CH3 here. You have your fluorine, hydrogen, hydrogen, fluorine and CH3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது ரெண்டுமே வந்து எப்படி இப்போ சூப்பர் இம்போசிபிளான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா பாண்ட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ சிம்பிளாக இந்த ரெண்டு குரூப்ஸே என்ன பண்ணலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இஃப் யூ சேஞ்ச் திஸ் குரூப், ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அப் சைட் அண்ட் டவுன் சைடு வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப் சைட் அண்ட் டவுன் சைட் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? ரெண்டுமே CH3ன்றதுனால வந்து வேரியேஷன் இருக்காது. ஸோ ரெண்டுமே CH3ன்றதுனால வேரியேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்க பாண்ட்ஸை எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் வே என்னன்னா க்ராஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வந்து எக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஸோ எந்த குரூப் எங்கே இருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? Cl வந்து வில் பி ரீப்ளேஸ்ட் பை Cl. Again Cl will be replaced by Cl. Hydrogen will be replaced by hydrogen. ஸோ இப்போ வந்து இந்த குரூப் இது வந்து லெட்ஸ் சே தேர்ட் குரூப். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் தேர்ட் குரூப்பை அப்படியே எடுத்து என்ன பண்ண முடியும்? ஒன்ல வந்து சூப்பர் இம்போஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஸோ தேர்டுன்றது வந்து பேசிக்லி உங்களோட செகண்ட் ஸ்ட்ரக்சரோட இன்னொரு ஃபார்ம் தான் வந்து தேர்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான். வேற வேற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் ரொட்டேட் தான் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ 180 டிகிரி வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ கம்ப்ளீட்டாக 180 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்படியே எடுத்து 1 மேலே வைக்கலாமா? ஸோ என்ன இருக்குது? இங்கேயும் CH3, இங்கேயும் CH3. And here you have Cl, here you have Cl. Left side you have hydrogen, left side you have hydrogen, right side you have hydrogen, இங்கே ரைட் சைடில் ஹைட்ரஜன். ஸோ குளோரின் அண்ட் CH3. ஸோ இது என்ன ஆகும்? இது ரெண்டுமே வந்து ஈஸியாக சூப்பர் இம்போஸ் ஆகும். அதனால தான் இது என்னது? ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ இது பேஸ்டாக நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் CIP ரூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபார் யுவர் RS nomenclature அண்ட் தென் ஹெலிக்கல் கைராலிட்டியில் P and Mன்னு சொல்லுவோம். P and Mன்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் சூடோ கைரல் சென்டர்ஸில் வில் சே R and S. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மால் ஃபார்ம்ஸில் சொல்லுவோம். R and Sல வந்து சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே என்னதான் இருக்கும்னா CIP ரூல் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து CIP ரூல் என்ன? ப்ரியாரிட்டி. ஸோ எதுக்கு ப்ரியாரிட்டி தருவோம்னா அட்டாமிக் நம்பருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தருவோம். ஹையர் அட்டாமிக் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மாஸ் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கார்பனில் எது ஹையஸ்ட் குரூப்? bromine. ஸோ this is going to have first priority. Fluorine is second priority. Fluorine is third priority. ஸோ பாண்ட் எப்படி ரொட்டேட் ஆகும்? ஸோ 1, 2, 3. ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ 1, 2, 3ன்னும் போது என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் இன் ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி இஸ் ஓகே. ஸோ இங்கே செகண்ட் லைன் இருக்குது பாருங்க. bromine வந்து above the plane இருக்கு. ஸோ this is going to be 1. ஸோ fluorine 2 and fluorine 3. ஸோ இங்கே பாருங்கள் இது என்ன எப்படி ரொட்டேட் ஆகுது? இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷனில் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ திஸ் கோயிங் டு பி எஸ். பட் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் உங்கள் ஹை ப்ரியாரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ தி பிளேனில் இருக்குது. எப்போவுமே வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபோர்த் ப்ரியாரிட்டி வந்து ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ப்ரியாரிட்டி தான் என்ன இருக்கணும்? பிலோ தி பிளேனில் இருந்தால் தான் ஸ்டேபிளாக இருக்கும். பட் இங்கே என்ன இருக்குது? இன் திஸ் கேஸ் உங்களோட ஃபோர்த் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா above தி பிளேனில். அதனால என்ன ஆகும்? ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எஸ்ன்றது என்ன ஆகும்னா இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இட் அஸ் ஆர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஃப்ளைங் வெஜ்ல இங்கே வந்து பாருங்க. ஸோ இஃப் யூ நம்பர் திஸ் ஒன், திஸ் இஸ் கோயிங் டு பி 1, fluorine is 2, fluorine is 3, hydrogen is 4. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து என்ன இருக்குன்னா இந்தி பிளேனில் வந்து இருக்குது. ஸோ உங்கள் ஃபோர்த் ப்ரியாரிட்டி வந்து
இன் பிளேன்ல இருக்கு. ஸோ உங்க ஃபோர்த் ப்ரியாரிட்டி இன் பிளேன்ல இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, டைரக்டா வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து அசைன் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்த் ப்ரியாரிட்டியை வந்து என்ன பண்ணணும்னா we have to bring it to below the planeக்கு எடுத்துட்டு வரணும். ஸோ below the planeக்கு எடுத்துட்டு வரணும்னா என்ன பண்ணலாம், உங்களை ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரினை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? லைக்லி என்ன ஆகும்னா, ஸோ ஹைட்ரஜன் ஃப்ளூரின் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகாது, உங்களோட குளோரின் அண்ட் ப்ரோமின் கூட என்ன ஆகும்னா இன்டர்சேஞ்ச் ஆகும், பொசிஷன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இஃப் யூ ரைட் திஸ் ஒன், ஸோ லெட்ஸ் டூ ஒன் பை ஒன். ஓகேவா? ஸோ நான் வந்து ரெண்டு ஸ்டெப்புமே சைமல்டேனியஸாக இல்லாமல் ஒன் பை ஒன்னாக வந்து இன்டர்சேஞ்ச் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா உங்கள் ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும், வில் கம் பிலோ தி பிளேன். ஓகே, ஸோ உங்கள் குளோரின் அண்ட் ப்ரோமின் வந்து அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஸோ வந்து நம்ம ஒரு குரூப் ஹாஃப் ஆஃப் தி குரூப்பை தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், 180 டிகிரி, இது ரெண்டும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இன் தட் கேஸ் திஸ் கோயிங் டு பி லைக்லி டு பி திஸ். ஓகே, ஸோ உங்கள் பிஆர் வந்து என்ன ஆகும்னா பிஆர் வில் கம் இன் தி பிளேன். ஓகே, குளோரின் வந்து என்ன ஆகும், above the plane வரும். ஸோ ஹைட்ரஜன் வில் கம் in the below the plane and fluorine will be in plane. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ Br is 1, fluorine is 2, fluorine is 3 and hydrogen is 4. So if you give this is going to be 1, 2, 3. ஸோ என்னது anti-clockwise. ஸோ R is the R nomenclature. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன் பிளேனில் இருக்கிறது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் என்ன இருக்குது 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா இன் திஸ் கேஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ உங்களோட மார்க்ஸே வந்து ஈஸியாக லூஸ் ஆகிடும். இதில் வந்து ரொம்ப சிம்பிள் டாபிக்ஸ் தான் வந்து, பட் இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ட்ரிக். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபிஷரில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ இங்கே என்ன இருக்குது, 2 கார்பன் இருக்குது, ரெண்டுமே வந்து கைரல் கார்பன். ஏன்னா இந்த கார்பனில் என்ன இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கா. இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் ஹைட்ராக்சி குரூப் இருக்குது, இங்கே வந்து ஆல்டிஹைட் இருக்குது, இந்த இங்கே வந்து என்ன இருக்குது, உங்களோட ஆல்கஹால் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கார்பன் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கார்பனை கம்பேர் பண்ணும்போதும் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன ஆகும், ரெண்டுமே வந்து 2 கார்பன் வந்து கைரல். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து நார்மலாக எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் மீ எலாபரேட். ஸோ திஸ் கேன் பி C double bond O, hydrogen. This is going to be hydroxy group OH, hydrogen, OH, and then you have hydrogen, and then you have C H2 OH. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் வந்து எதுக்கு ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த கார்பன் வந்து டைரெக்டாக வந்து ஆக்சிஜனில் அட்டாச் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது ஹைட்ரஜன், இங்கே கார்பன், அண்ட் தென் இங்கேயும் வந்து கார்பன் தான் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா திஸ் கோயிங் டு ஹேவ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு இருக்கும், இங்கே வந்து கார்பன் இருக்குது, இங்கேயும் வந்து கார்பன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும், ஹைட்ரஜன் இஸ் கோயிங் டு பி லீஸ்ட் ப்ரியாரிட்டி, ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ தென் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இப்போ வந்து அவங்க கார்பன் ரெண்டுமே வந்து கார்பனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த கார்பன்லேயும் என்ன இருக்குன்னா OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு, இந்த கார்பன்லேயும் என்ன இருக்குது OH குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. பட் இந்த கார்பனில் என்ன இருக்குது, ஒரு ஆல்டிஹைட் குரூப் அட்டாச் ஆயிருக்கனால திஸ் இஸ் கோயிங் டு பி செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி தேர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இஃப் யூ ட்ரா தி ஸ்ட்ரக்சர் திஸ் இஸ் கோயிங் டு பி 1, 2, 3. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேசிக்காக உங்கள் S ஃபார்மில் வந்து இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். பட் இங்கே என்ன இருக்குது, உங்கள் ஹைட்ரஜன் வந்து ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கணும். ஹைட்ரஜன் எப்போவுமே எந்த பிளேனில் இருக்கணும், வெர்டிக்கல் பிளேனில் தான் இருக்கணும். அதனால ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்ச் பண்ணால் திஸ் வில் பி கன்வெர்டட் டு R. ஸோ இது வந்து என்ன ஆகும், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி Rன்னு வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களோட செகண்ட் கார்பனில் வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, டேரெக்டாக இங்கே வந்து OH குரூப் அட்டாச் இருக்கிறதுனால திஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு இருக்குது, இந்த கார்பனில் வந்து 2 ஆக்சிஜன். ஸோ கார்பனில் வந்து டபுள் பாண்ட் O இருந்தால் என்ன கன்சிடராக பண்ணுவோம், 2 ஆக்சிஜன் ஆட்டமாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ திஸ் கோயிங் டு பி செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் திஸ் கோயிங் டு பி தேர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த என்டையர் குரூப் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரியாரிட்டி, ஹைட்ரஜன் வந்து ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், 1, 2, 3 இதுவும் வந்து S கான்ஃபிகரேஷனில் இருக்கும். இஃப் யூ சேஞ்ச் திஸ் இஸ் கோயிங் டு பி R. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம்னா பேசிக்காக நம்ம வந்து ஃபிஷரில் வந்து RS நோமென்க்ளேச்சர் பண்ணலாம். ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இது வந்து எப்போ அப்ளிகபிள்னா உங்களோட ஆல்டிஹைட் குரூப் அண்ட் தென் CH2OH குரூப் வந்து இந்த ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் அப்ளிகபிள்.
ஓகேவா? ஸோ உங்களோட ஆல்டிஹைட் குரூப் அபவ்லயும் CH2OH வந்து பிலோல இருந்தா மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க OH குரூப் வந்து ரைட் சைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சே இஃப் யூ ஹேவ் அ குரூப் லைக் திஸ். ஓகே. ஸோ உங்க OH வந்து ரைட்ல இருந்தா, OH வந்து ரைட்ல இருந்தா, ரைட் சைட்ல இருந்தா என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் ஆர் நாமென்க்ளேச்சர். ஓகே. அதே மாதிரி OH வந்து லெஃப்ட் சைட்ல இருந்தா என்ன ஆகும்? OH வந்து லெஃப்ட் சைட்ல இருந்தா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் எஸ் நாமென்க்ளேச்சர். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டவே இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பயோமாலிகுல்ஸ்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இது எப்போ பாசிபிள்? ஒன்லி இந்த மாதிரி ஆல்டிஹைட் அண்ட் CH2 குரூப் இருந்தா தான் பாசிபிள். ஸோ இதுவே வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ CH2OH, CHO. ஓகே. ஸோ நான் இந்த குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லெட்ஸ் சே இன் ரிவர்ஸ்ன்னும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இல்லை நான் இந்த குரூப்பை வந்து இதே மாதிரி திஸ் கோயிங் டு பி எஸ், திஸ் கோயிங் டு பி ஆர். ஸோ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்றதுனால இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து எப்போ பாசிபிள்? ஒன்லி உங்கள் ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹால் வந்து அபவ் அண்ட் பிலோல இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது இன் கேஸ் ஆஃப் யர் DNL. ஸோ DLN எப்போ வந்து நம்ம சொல்லுவோம்னா இட்ஸ் பேசிக்லி யுவர் டெக்ஸ்ட்ரோ அண்ட் லீவோ ரொட்டேட்ரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ரொட்டேஷனில் வரும்போது வரும். ஸோ D ஃபார்மில் இருக்கா இல்லை L ஃபார்மில் இருக்கா அப்படின்றது பார்ப்போம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் சுகர்ஸ் எல்லாமே வந்து D ஃபார்மில் இருக்கும். ஓகே. நேச்சுரல் சுகர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா D ஃபார்மில் இருக்கும். நேச்சுரல் சுகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா D ஃபார்மில் வந்து இருக்கும். அதே மாதிரி நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்? எல் ஃபார்ம்ல வந்து இருக்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட்ஸ். ஓகே. அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா எல் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எல் கான்ஃபிகரேஷன் கூட நிறைய கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க. ஸோ டிஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அவங்களோட பயோமாலிக்யூல்ஸில் வந்து இருக்கும். ஸோ பயோமாலிக்யூல்ஸ் வந்து லைட்டை ரொட்டேட் பண்ணுறது பேஸ் பண்ணி டிஆர்எல் ஃபார்ம் வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் சே யூ ஹேவ் யுவர் COOH group. ஸோ லெட் மீ டேக் அ குரூப். திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் செரைன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் செரைன் அமினோ ஆசிட். ஓகே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி குரூப். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஸோ இங்கே வந்து அகெயின் நம்ம வந்து ப்ரியாரிட்டி அசைன் பண்ணலாம். ஓகே. ஸோ குயிக்காக ப்ரியாரிட்டி அசைன் பண்ணலாம். என்ன இருக்குது? இங்கே வந்து நைட்ரஜனுக்கு ஸோ ஹை ப்ரியாரிட்டி திஸ் இஸ் 1. அண்ட் இங்கே வந்து COH இருக்கிறதுனால திஸ் கோயிங் டு பி 3 அண்ட் திஸ் கோயிங் டு பி திஸ் 2 அண்ட் திஸ் இஸ் 3. ஸோ திஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் என்ன இருக்கும்? இது வந்து S ஃபார்மில் வந்து இருக்கும். அண்ட் என்ன இருக்குது? 4th ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி கன்வெர்டட் டு R. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ட்ரிக் என்ன பாசிபிள், எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் COOHும் ஸோ உங்களோட COOH ட்ரிக் வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட COOH வந்து அபவ்லேயும் உங்களோட CH2OH. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஆல்டிஹைடு இருந்தது. இங்கே வந்து என்ன இருக்குது? ஆசிட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் NH2 வந்து ரைட் சைடில் இருந்தால் என்ன ஆகும்? தட் இஸ் கோயிங் டு பி D ஃபார்ம். உங்கள் NH2 லெஃப்ட் சைடில் இருந்தால் என்ன ஆகும்? தட் இஸ் கோயிங் டு பி L ஃபார்ம். ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து கோஎக்ஸிஸ்ட் வந்து ஆனால் இட்ஸ் கோயிங் டு பி மீசோ காம்பவுண்ட் தட் வில் பி கேன்சல்ட் அவுட். ஸோ லெட் மீ நாட் ரைட் தட் ஒன். சரியா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் CH2OH குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ NH2 அண்ட் ஹைட்ரஜன். ஓகே. ஸோ NH2 வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி D ஃபார்ம். அதுவே வந்து உங்கள் NH2 லெஃப்ட் சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கோயிங் டு பி L ஃபார்ம். ஓகே. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் வந்து நிறைய சேவ் பண்ணும் எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி L ஃபார்ம். ஓகே. ஸோ இதுவும் எப்போ அப்ளிகபிள்? ஒன்லி உங்களோட ஆசிட் குரூப் அபவ்லையும் ஆல்கஹால் பிலோவில் இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஸோ நாவ் குவிக்லி மூவ் டு தி கைராலிட்டிஸ். ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சென்டர் கைராலிட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யா ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது? ஒரு சென்டர் இங்கே வந்து அசிமெட்ரிக் சென்டர் வந்து இருக்குது. ஸோ அதனால இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி கைரல் சென்டர்ஸ் எல்லாம் வந்து சென்டர் கைராலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்ன சொல்லுவோம்? சென்டர் கைராலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் இங்கெல்லாம் என்ன இருக்குன்னா இந்த மாலிக்யூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைரல் சென்டர்ஸே இல்லை.
ஸோ கைரல் சென்டர்ஸே இல்லாத மாலிக்யூல். ஸோ மாலிக்யூல்ஸ் வித்வுட் கைரல் சென்டர்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் யர் அலின் சிஸ்டம். ஸோ அலின் சிஸ்டமில் வந்து எப்படி ஒரு காம்பவுண்ட் வந்து கைரலா இல்லையா அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ அலின் சிஸ்டமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஈவன் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே எத்தனை இருக்கு, ஈவன் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கணும். ஸோ தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரியாரிட்டி எப்படி தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆக்சுவல் கைராலிட்டி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆக்சஸில் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆக்சுவல் கைராலிட்டி இருக்கும். ஸோ பேசிக்காக எந்தெந்த குரூப்ஸில் ஆக்சுவல் கைராலிட்டி, உங்களோட அலின் சிஸ்டமில் ஆக்சுவல் கைராலிட்டி, ஸ்பைரோரிங்ஸில் ஆக்சுவல் கைராலிட்டி, பைஃபினைல்ஸில் வந்து ஆக்சுவல் கைராலிட்டி வந்து இருக்கும். ஸோ உங்கள் அடமான்டைனில் என்ன இருக்கும், அடமான்டைனில் வந்து சென்டர் கைராலிட்டி வந்து இருக்கும். ஸோ அடமான்டைனில் வந்து சென்டர் கைராலிட்டி வந்து இருக்கும். ஸோ இது குயிக்காகவே பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோமின். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் வந்து பிலோ தி பிளேனில் இருக்குது. ஓகே, ஸோ ஹைட்ரஜன் இஸ் பிலோ தி பிளேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன இருக்குது, ஃபார் அவே ஃப்ரம் யூ, உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது, உங்களோட ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ அதனால என்னன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி பிலோ தி பிளேன். அண்ட் இந்த குளோரின் வந்து என்ன இருக்குது, டுவர்ட்ஸ் யூ, உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகும், இந்த குளோரின் வந்து அபவ் தி பிளேனில் இருக்கும். அண்ட் டி வந்து என்ன இருக்குன்னா டி வில் பி இன் தி இன் பிளேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து சிம்பிளி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அசைன் பண்ணுங்க. திஸ் கோயிங் டு பி 1 2 3 and 4. Okay, so if you give this one, this is going to be 1 2 3. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் என்ன, எஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்றதுனால எஸ். ஓகேவா. ஸோ உங்கள் அடமென்டைனில் வந்து என்ன கைராலிட்டி இருக்குது, சென்டர் கைராலிட்டி வந்து இருக்குது. அண்ட் உங்கள் ஆன்சர் கொம்பன்ஸ் அண்ட் பாராசைக்ளோஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேனார் கைராலிட்டி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் கைராலிட்டி பார்ப்போம். ஸோ ஆக்சுவல் கைராலிட்டிக்கு வந்து எப்படி நம்பரிங் பண்ணுவோம்னா, ஸோ சிம்பிளி உங்களோட இன் பிளேன்ல இருந்து வெஜ் அண்ட் டேஷ் ஃபார்முக்கு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஆரோ ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஆரோ எங்கேருந்து எங்கே போகும்னா உங்களோட இன் பிளேன்ல இருந்து அவே ஃப்ரம் யுவர் பிளேன். ஓகேவா. ஸோ இதெல்லாம் என்னது, இது ரெண்டுமே வந்து பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஹைட்ரஜன் அண்ட் இந்த CH3 வந்து என்ன இருக்குது, பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்து என்ன இருக்குது, அவேல வந்து போகுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசைன் பண்ணும், ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து சிம்பிளாக அசைன் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஆரோவோட எண்டில் வந்து பாருங்கள். ஸோ ஆரோவோட எண்டில் என்ன பண்ணுவோம்னா வந்து ஹை ப்ரியாரிட்டி. ஸோ டாப் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆரோவோட ஹெட். ஸோ 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் ஆஃப் ஆரோ, டெய்லில் இருக்கும். அண்ட் 3 and 4 வந்து எங்கே இருக்கும், ஆரோ ஹெட்டில் வந்து இருக்கும், ஆரோ ஹெட்டில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்படி தான் நம்ம வந்து நம்பரிங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் டெய்ல் ஆஃப் தி ஆரோவில் வந்து எது வந்து ஹை ப்ரியாரிட்டி, உங்கள் மித்தைல் வந்து ஹை ப்ரியாரிட்டி. ஸோ திஸ் கோயிங் டு பி 1 and this is going to be 2. ஓகேவா. ஸோ அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, குளோரின் அண்ட் ஃப்ளோரின் இருக்குது. ஸோ எது ஹை ப்ரியாரிட்டினா உங்கள் குளோரின் தான் ஹை ப்ரியாரிட்டி. ஸோ திஸ் கோயிங் டு பி 3 and this is going to be 4. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ரொட்டேஷன் எங்கே இருக்குது, 1 2 3. ஸோ இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி என்னது, கிளாக் வைஸ் ரொட்டேஷனா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர். ஓகே. ஸோ லைக்லி உங்கள் ஸ்பைரோ ரிங்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ரிங் ஆரோ மார்க் போட்டுட்டு யூ கேன் சிம்பிளி ஸ்டார்ட். ஸோ திஸ் கோயிங் டு பி 1, திஸ் கோயிங் டு பி 2 அண்ட் லைக்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது 1 2 3 4னு சில டேரெக்டாக போடலாம். ஆர் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே என்ன பண்ணுவோம்னா ஹை ப்ரியாரிட்டி. ஸோ திஸ் கோயிங் டு பி ஹை ப்ரியாரிட்டி, திஸ் கோயிங் டு பி செகண்ட் ஹை ப்ரியாரிட்டி. ஸோ கன்ஃபியூஷன் வேணான்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து 3 and 4 மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் உங்கள் புக்ஸ் இல்லைனா உங்கள் காலேஜஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, டெய்லியும் வந்து 1 2 ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க, ஹெட்லேயும் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க 1 2 ப்ரியாரிட்டி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் ஆர் கன்வீனியன்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3 and 4 வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இங்கே என்ன இருக்குது, அகெயின் 1 2 3 வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் என்ன இருக்குது, அகெயின் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆர். ஓகே. தென் கம்ஸ் யுவர் பைஃபினைல் சிஸ்டம். ஸோ பைஃபினைல் சிஸ்டமில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த ரெண்டு குரூப்ஸுமே என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து இந்த என்டையர் குரூப் வந்து என்ன இருக்குன்னா ஸ்லைட்டாக டில்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே என்ன இல்லை, ஒரே டைரக்ஷனில் இல்லை. ஸோ ஒரே டைரக்ஷனில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரலாக இருந்தால் அங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கிரியேட் ஆகும். அங்கே வந்து என்ன இருக்காது, கைராலிட்டி இருக்காது. பட் அந்த மாலிக்யூல்ஸ் வந்து ஹிண்ட்ரன்ஸ் கிரியேட் ஆகிறதுனால என்ன இருக்குன்னா ஸ்லைட்லி டில்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாலிக்யூல் வந்து என்ன இருக்குன்னா ஸ்லைட்டாக டில்ட் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும்னா திஸ் இஸ் கோயிங் டு பி கைரல். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுலேயும் வந்து நம்ம வந்து ஆக்சுவல் கைராலிட்டி. ஸோ பிளேன்லேருந்து above or below the பிளேனுக்கு வந்து ஹேரோ ட்ரா பண்ணுறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னது, உங்களோட தயால். ஸோ திஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி.
this is going to be second priority. And இங்க என்ன இருக்கு? இங்க first priority என்னது? உங்க bromine. So this is going to be first priority. So basically this is third and this is fourth priority. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரா பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி 1 2 3. ஸோ இதுவும் என்னது 1 2 3 இருக்கு. திஸ் இஸ் கோயிங் டு பி அகைன் clockwise rotation R. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? புரோமின் வந்து above தி பிளேனில் தான் அட்டாச் ஆயிருக்கு. அதனால என்ன பண்ண வேணாம்? நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். நைட்ரோ குரூப் வந்து என்ன இருக்குது? ரிங் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பிலோ தி பிளேனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ண வேணாம்? நம்ம வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஆன்சர் காம்பவுண்ட்ஸ் அண்ட் பேராசைக்ளோஃபேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் பிளேனர் கைராலிட்டி. ஓகே, பிளேனர் கைராலிட்டி. ஸோ பிளேனர் கைராலிட்டினா என்ன? ஸோ ஆக்சுவல் கைராலிட்டினா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு வந்து கைரல் மாலிக்யூல் வந்து கைரலாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து என்ன ஆகலை? ஒன்று வந்து அபவ் தி பிளேனில் இருக்குது, இன்னொன்று வந்து பிலோ தி பிளேன் ஆர் அபவ் தி பிளேனில் இருக்குது. சாரி, let me say. ஸோ ஆக்சுவல் கேராலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப்ஸ் வந்து என்ன இருக்குது? ரெண்டு குரூப்ஸ் வந்து இன் பிளேனில் இருக்குது, அதாவது பிளேன் ஆஃப் தி பேப்பரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் என்ன இருக்குது? ஒரு குரூப் வந்து அபவ் தி பிளேன், ஒரு குரூப் வந்து பிலோ தி பிளேன் ஆஃப் தி பேப்பரில் இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து ஆக்சுவல் கைராலிட்டி வந்து இருக்குது. ஸோ ஆக்சிஸில் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவல் கைராலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிஸ் எங்கே பாஸ் ஆகுது? உங்களோட பிளேனில் வந்து என்ன ஆகுதுன்னா உங்கள் ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து என்னவா இருக்குது? ஸோ இந்த ரெண்டு குரூப்ஸுமே வந்து ரெண்டு சைடு இருக்க குரூப்ஸுமே வந்து ஆர்த்தோகனலாக இருக்கிறதுனால திஸ் கோயிங் டு பி கைரல். ஸோ இன் கேஸ் ஆஃப் யுவர் பிளேனர் காம்பவுண்ட்ஸ், ஸோ பிளேனர் காம்பவுண்ட்ஸில் வந்து என்ன இருக்கும்னா, ஸோ அகெயின் பிளேன் ஆஃப் தி பேப்பரில் வந்து என்ன இருக்கும்? மெஜாரிட்டி ஆஃப் தி குரூப்ஸ் இருக்கும். அபவ் ஆர் பிலோவில் வந்து குரூப்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி பிளேனர் கைராலிட்டி. ஓகே, ஸோ பிளேனர் கைராலிட்டி வந்து பேசிக்காக உங்கள் ஆன்சர் காம்பவுண்ட்ஸ் அண்ட் பேராசைக்ளோஃபேன்ஸில் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தி கார்பன், ஸோ இந்த ஆக்சிஜன் இருக்கு, நெக்ஸ்ட் கார்பன் வந்து இங்கே இருக்கா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி பைலட் ஆட்டம். ஓகேவா? ஸோ டாப்ல இருக்கிறது என்னது? திஸ் இஸ் கோயிங் டு பி தி பைலட் ஆட்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் பைலட் ஆட்டம் வந்து என்னவா இருக்கும்? டாப்ல தான் இருக்கும். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட், இங்கே வந்து பைலட் ஆட்டம் இருக்கா. ஸோ பைலட் ஆட்டம்ல இருந்து எங்கே சப்ஸ்டன்ட் இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து இன்கேஸ் இதில் வந்து ஆர் வந்து இந்த சைடில் இருக்கும். ஸோ என்ன இருக்குது? ஸோ ரொட்டேஷன் எப்படி இருக்கும்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ உங்கள் பைலட் ஆட்டம்ல இருந்து சப்ஸ்டியூயன்ட் இருக்க டைரக்ஷனுக்கு ஆரோ மார்க் ட்ரா பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? தட் இஸ் கோயிங் டு கிவ் தி கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது? திஸ் இஸ் கோயிங் டு ரொட்டேட் இன் clockwise direction. So let's say this is R. Okay, so let's say I have one more group here. இங்கே வந்து one more R group இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பைலட் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுமே வந்து பிளேன் கைராலிட்டி. ஸோ பிளேனர் கைராலிட்டின்னு போது என்ன ஆகும்? இதுவும் பைலட் ஆட்டம், இதுவும் பைலட் ஆட்டம், ரெண்டுமே வந்து என்ன ஆகும்? பிளேனில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால ரெண்டுமே வந்து சேமாக தான் கன்சிடர் ஆகும். ஸோ இன் கேஸ் இஃப் யூ கன்சிடர் திஸ் பிளேனர் this carbon as pilot atom, so அப்போ என்ன ஆகும்? This is going to be like this. Okay, so in this case என்ன ஆகும்? So in this case also this is going to be R. So in this case also this is going to be R. So let's say I have your bromine group here, and then let's say I have a hydrogen group here. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் வந்து நான் bromine group இருக்குது, இன்னொருத்தில் வந்து hydrogen group இருக்குது. ஆர் let's say yeah. ஸோ இங்கே ஹைட்ரஜன் அண்ட் bromine group இருக்கும்போது ஸோ ப்ரியாரிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. ஆர் let's say if you have a group like this. ஓகே, இங்கே வந்து எதுவுமே கனெக்டட்லாம் என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் காம்பவுண்ட்ஸில் ஓகே இங்கே ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு, இங்கே கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, இங்கே கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, நான் ப்ரியாரிட்டி தரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் பைலட் ஆட்டம்ல இருந்து சப்ஸ்டியூயன்ட் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா சிம்பிளி வந்து ஆரோ மார்க் ட்ரா பண்ணுங்க. ஸோ அந்த ஆரோ மார்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிறதுனால ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்னது? எஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெரி சிம்பிள், இதே மாதிரி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் டு யுவர் பேராசைக்ளோஃபேன்ஸ். ஸோ பேராசைக்ளோஃபேன்ஸ்லையும் என்ன பண்ண போகிறோம்? அகைன் உங்கள் பைலட் ஆட்டம் என்னது? CH2, இங்கே CH2. ஆன்சோ காம்பவுண்ட்ஸ் அண்ட் பேராசைக்ளோஃபேன்ஸ்க்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஆன்சோ காம்பவுண்ட்ஸில் ஒரு ரிங் தான் இருக்கும், பேராசைக்ளோஃபேன்ஸில் என்ன இருக்கும்? ரெண்டு ரிங் வந்து பாசிபிள் இருக்கும், மல்டிபிள் ரிங்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன இருக்கும்? ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி R. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபவ் ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் குரூப் இருக்குது. ஸோ அபவ் தி ரிங்குக்கு எது வந்து பைலட் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த CH2 தான் என்னது? பைலட் ஆட்டம். This is the pilot atom for your above ring. Okay, this is the pilot atom for your
above ring. So now this is going to be like this. So this is again going to be R. So paracyclophensல ரொம்ப ரொம்ப important. ஸோ ரிங் வந்து லோவர் ரிங்கில் இருந்தால் என்ன ஆகும்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ லோவர் ரிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சே ஆர் இஸ் கோயிங் டு பி ரிமைன் ஆஸ் ஆர் அண்ட் எஸ் இஸ் கோயிங் டு ரிமைன் ஆஸ் எஸ். ஓகே, ஸோ அதுவே வந்து உங்களோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆர் இது வந்து அப்பர் ரிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, let's see once again. Yeah, so in case of upper ringல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்பர் ரிங்கில் இருந்தால் என்னன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகும். ஸோ ஆர் வந்து என்ன ஆகும், எஸ்ஆச் கன்வெர்ட் ஆகும், எஸ் வந்து என்ன ஆகும்னா ஆரா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இது வந்து என்ன ஆகும் இன் கேஸ் ஆஃப் யோர் பேரா சைக்ளோபென்ஸில் தான் வந்து இது வந்து மோஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக்காக பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா குவிக்காக வந்து நம்ம வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கார்பன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அசைன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துருச்சுன்னா வெல் அண்ட் குட், இல்லைனா வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கார்பனில் வந்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த டாட் வச்சிருக்கேன் இந்த கார்பனோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, டேரெக்டாக OH குரூப் அட்டாச் இருக்கிறதுனால திஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் இப்போ வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்குது? ஸோ இங்கேயும் வந்து கார்பன் அட்டாச் இருக்குது, இங்கேயும் கார்பன், இதுவும் கார்பன், மூணுமே வந்து கார்பன் தான் இருக்குது. ஸோ அண்ட் இந்த கார்பன் வந்து எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு? ஸோ பேசிக்காக இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட்னா என்ன அர்த்தம், ரெண்டு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அண்ட் இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, 3 பாண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா என்ன, 3 பாண்ட்ஸ் வித் கார்பன் இருக்கிறதுனால இது வந்து 3 கார்பன்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் என்ன இருக்குது, 3 கார்பன்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு, இதுவும் வந்து 3 கார்பன்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்பன்ஸ் கூட இப்போ அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன குரூப் அட்டாச் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து கார்பன் இருக்குது அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கார்பன் இருக்குது. பட் இந்த குரூப்பில் என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து பிஆர் குரூப் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, this is going to be second priority. அப்போ third priority எதுக்கு இருக்கும், this is going to have a third priority and this is going to have the fourth priority. Okay, so இப்போ என்ன ஆகும், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி is going to be 1 2 3 4. so 1 2 3 4 போது it's going to be S. okay, so horizontal planeல வந்து fourth priority இருக்கிறதுனால this is going to be converted to R. பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைரல் சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு கைரல் சென்டருக்கும் நம்ம வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அசைன் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே ஃபாஸ்ட்டாக இது பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கார்பனாக இருக்குது. செகண்ட் எங்கே அட்டாச் ஆயிருக்கு, இது வந்து நைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு, இது வந்து ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதனால திஸ் கோயிங் டு ஹேவ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, this is going to have second priority, methyl is going to have third priority, hydrogen is going to have fourth priority. So if you draw the circle, this is going to be like this. So this is going to be clockwise. So this is going to be up. Okay, hydrogen below the plane இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா let me take this step. Okay, ஸோ இந்த கார்பனில் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டைரக்ட் ஆக்சிஜன் இருக்கிறதுனால this is going to be first priority. ஓகேவா? ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு இருக்கும்னு பாருங்க. ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி இங்கே வந்து ஃபினைல் குரூப் இருக்குது, இங்கே வந்து கார்பன் இருக்குது, இங்கேயும் வந்து கார்பன் தான் இருக்குது. ஸோ ஃபினைல் குரூப் அப்படின்னும் போது ஸோ ஃபினைல் குரூப் வந்து ட்ரா பண்ணால் என்ன ஆகும், ஓகே, ஃபினைல் குரூப் இஸ் பேசிக்லி லைக் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 3 அதர் கார்பன்ஸ் கூட வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஃபினைல் ரிங்கில் வந்து என்ன இருக்குது, 3 அதர் கார்பன்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா? ஸோ அண்ட் தென் தேர்ட் ப்ரியாரிட்டி பாருங்க. ஸோ இங்கேயும் வந்து கார்பன், இங்கேயும் கார்பன். ஸோ இது என்ன இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது, இங்கே வந்து ஃபினைல் ரிங் இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகும்னா திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் third priority and this is going to be your fourth priority. So in the entire group வந்து பார்த்தீங்கன்னா fourth priority வந்து இருக்கும். So if you draw the circle, this is going to be basically like this. Okay, so 1 2 3. So இது வந்து எப்படி இருக்கு, this is basically in your clockwise direction Rல இருக்கு, but then below the planeல group இருக்கிறதுனால this is going to be S. ஓகேவா? So below the planeல இருக்கிறதுனால this is going to be S. Okay, so next வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி சைக்ளிக் ரிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சைக்ளிக் ரிங்ஸில் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைக்ளிக் ரிங்கில், ஓகேவா? ஸோ சைக்ளிக் ரிங்கில் அபவ்ல வந்து மித்தைல் இருக்கா. ஸோ என்ன ஆகும், அபவ்ல வந்து யூ வில் ஹாவ் யுவர் மித்தைல். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும், ஹைட்ரஜன் இஸ் கோயிங் டு பி பிலோ. ஓகேவா? அண்ட் தென் OH வந்து அபவ்ல இருக்கா. ஸோ அகெயின் OH இஸ் கோயிங் டு பி above
and hydrogen is going to be below. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக வந்து ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி அசைன் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ஸோ கார்பன் கார்பன் கார்பன். ஸோ இங்கே என்ன ஆகும், திஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, திஸ் இஸ் செகண்ட் ப்ரியாரிட்டி, திஸ் இஸ் தேர்ட் ப்ரியாரிட்டி அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஸோ இது என்ன ஆகும், திஸ் இஸ் பேசிக்லி லைக் திஸ். ஓகேவா, ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி எஸ். அண்ட் லைக்லி இங்கே வந்து என்ன இருக்குது, திஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு, இங்கே வந்து இந்த கார்பன் வந்து இன்னொரு கார்பன் கூட அட்டாச் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் செகண்ட் ப்ரியாரிட்டி, this is the third priority and this is the fourth priority. So 1 2 3 வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது என்ன ஆகும், this is going to be clockwise direction R. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி வந்து அசைன் பண்ணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னக்கு ட்ரை பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு 3 membered ring கூட ட்ரை பண்ணலாம். Let's say you have a bromine and hydrogen and likely let's say you have bromine here and hydrogen here. ஓகேவா, ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி அசைன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா this is going to be equal to this is going to be equal to S வந்து என்ன ஆகும்னா ஆர்க்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ லைக்லி இங்கே வந்து என்ன ஆகும்னா this is going to be equal to R. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அசைன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பாருங்கள், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து எப்படி ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி அசைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து பேசிக்காக உங்களோட ஆக்சுவல் கைராலிட்டி இருக்குது. பட் இங்கே வந்து என்னென்னா நைட்ரஜனில் இன்னொரு குரூப் இல்லை. ஸோ நைட்ரஜனில் என்ன இருக்குது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து ப்ரிஃபர். ஸோ இப்போ வந்து ஆரோ ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஆரோ வந்து என்ன ஆகும், உங்களோட இன் பிளேன்ல இருந்து அபவ் ஆர் பிலோ தி பிளேனுக்கு வந்து ஆரோ பாஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்துல எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம்னா, ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது இஸ் கோயிங் டு பி லீஸ்ட். ஓகே, ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்ரஜனை விடவே வந்து லீஸ்டாக தான் கன்சிடர்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் கோயிங் டு ஹேவ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, திஸ் இஸ் செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் அகெயின் திஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 and 4 வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்லி திஸ் இஸ் 1 2 3. So எப்படி இருக்கு, this is going to be clockwise direction. So this is going to be R. Okay, so likely இந்த கார்பன். ஓகேவா, ஸோ இங்கே என்ன இருக்கு, அகைன் above and below வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓகே இதில் ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ this is going to be 1 2, இதில் வந்து ஒரு நைட்ரஜன் இருக்கு. ஓகேவா, இங்கே வந்து ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கனெக்ஷன் வந்து மூணுமே வந்து கார்பன் தான். ஸோ செகண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நைட்ரஜன் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, கார்பன் இருக்கிறதுனால இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி கிடையாது. ஓகேவா, ஸோ அண்ட் தென் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ரிங்கில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் தேர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ திஸ் வில் பி ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஸோ 1 2 3 வந்து எப்படி இருக்குது, ஸோ திஸ் இஸ் பேசிக்லி இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அண்ட் அபவ் தி என்ன இருக்குது, செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து பிலோ தி பிளேனில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கன்வெர்டட் டு R. Okay, so hope you all understood this way. So with that நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா we'll move into few more things. So few more questions வந்து இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா okay, so இந்த காம்பவுண்ட் வந்து எப்படி draw பண்ணலாம்னு பாருங்க. Okay, so you have a compound like this, CH3 above. Okay, இங்க வந்து என்ன இருக்கு, CH3 below-ல இருக்கு. ஓகேவா, and likely acid COOH வந்து above-ல இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு, COOH வந்து below-ல இருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் வந்து இருக்குது, சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிட்ரலாக என்ன இருக்குது, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அபவ் தி பிளேனில் யூ ஹேவ் CH3, பிலோவில் வந்து CH3 இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாலிக்யூலில் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் கோயிங் டு பி ஏ கைரல். ஸோ பேசிக்காக சிஸ்டம் கைரலா இல்லை ஏ கைரலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரிலாம் வந்து சிஸ்டம் கைரலா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று வந்து உங்கள் சென்டர் ஆஃப் சிமெட்ரி, இன்னொன்று வந்து உங்கள் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாஸ் ஆச்சுன்னா அது என்ன ஆகும், சிஸ்டம் வந்து கைரலா இல்லை ஏ கைரலான்னு சொல்லுவோம். அண்ட் ஒன் மோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்என். ஸோ எஸ்என்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப் தியரியில் வந்து மோஸ்ட்டாக வரும். ஓகே, ஸோ குரூப் தியரி ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எஸ்என் அப்படின்னா என்னென்னா ரொட்டேஷன் ஃபாலோட் பை பிளேன். ஓகேவா, ஸோ C2 வந்து என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாலிக்யூலை வந்து கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளேன் வச்சா ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அதுதான் வந்து SN, இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ சிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்துல ஏதாச்சும் ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் என்னாகும், குரூப் வந்து ஏ கைரலாக இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே கொஸ்டின் பாருங்க, அமாங் தி ஃபாலோயிங் மாலிக்யூல் விச் ஒன் இஸ் கைரல்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, ஏல வந்து என்ன இருக்குன்னா
இங்கே வந்து யூ ஹாவ் பிஆர் பிஆர். ஸோ அண்ட் தென் குரூப்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு குரூப்புமே வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிளேன் இருக்கா அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? கனெக்டிவிட்டி செக் பண்ணலாம். ஸோ ஓகே, இங்கேயும் வந்து கார்பன், இங்கேயும் வந்து கார்பன். ஸோ இந்த கார்பன்லையும் ப்ரோமின் இருக்கு, இங்கேயும் ப்ரோமின் அட்டாச் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்கேயும் கார்பன் இருக்கு, இங்கேயும் கார்பன் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கார்பன். ஸோ இது எல்லாமே என்ன இருக்கு? சிமிலராக இருக்கும். ஸோ சிம்பிளி இந்த மாலிக்யூலை நீங்கள் எப்படி ரெண்டாக கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பிளேன் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்கு இந்த மாலிக்யூல்ல. ஏன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிக்யூலுக்கு கம்ப்ளீட்டாக சென்டரில் என்ன இருக்கு? சென்ட்ரா கம்ப்ளீட்டாக எல்லா பாண்ட்ஸையும் சென்டரில் கட் பண்ணால் என்ன ஆகும்னா there is going to be plane of symmetry. ஸோ அதனால என்ன ஆகும்னா this is going to be achiral. ஓகே, லைக்லி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பாண்ட் வந்து சென்டரா கட் பண்ணுங்க, லைக்லி இந்த பாண்டும் சென்டரா கட் பண்ணுங்க, அண்ட் இந்த பாண்ட் வந்து சென்டரா கட் பண்ணுங்க. ஸோ இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? இது வந்து above தி பிளேனில் இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து என்ன இருக்குது? பிலோ தி பிளேனில் வந்து இருக்குது. ஸோ ஆப்வியஸாக எதெல்லாம் வந்து உங்களோட அவையில் இருக்கோ அதெல்லாம் வந்து பிலோ தி பிளேனில் தான் வந்து கன்சிடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் என்ன இல்லை, இங்கே வந்து சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இல்லை. மேபி இந்த கார்பன்ஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல குரூப்ஸ் இருந்தால் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இல்லைனா ரிங் ரொட்டேஷன் வந்து பாசிபிள்னு சொல்லலாம். பட் இந்த மாலிக்யூல் என்ன கிடையாது? பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை, center of symmetry இல்லை. So this is going to be chiral. Okay, so option B is the correct answer. Okay, so இங்க option C ல வந்து பாருங்க. So option C ல என்ன இருக்கு? So option C ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த குரூப்ஸ் எல்லாமே வந்து சிமிலர். ஸோ இப்போ இந்த குரூப் வந்து நான் இந்த பாண்ட் வந்து ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணும்போது let's say I put this one bromine in this side. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ நான் வந்து பிளேன் வந்து என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு பிளேன் வந்து பாஸ் பண்ணலாம். அப்போ வந்து என்ன ஆகும்? ரெண்டு சைடுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டு சைடுமே என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால இங்கே என்ன இருக்குது? பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி achiral. திஸ் இஸ் கோயிங் டு பி achiral. அண்ட் தென் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி எங்கே இருக்குது? இந்த டைரக்ஷனில் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ லிட்ரலாக என்ன ஆகுது? இந்த இருக்க ப்ரோமின் குரூப் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த கார்பன் இஸ் ரிஃப்ளெக்டட் ஹியர். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேயும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி achiral. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குரூப்ஸோட ரிலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 குரூப்ஸ் லெட்ஸ் சே 1 2 3. ஸோ இது வந்து எப்படி இன்டர்லிங்க்ட் ஆயிருக்கு? இது மூணுத்தோட ரிலேஷன் என்ன? ஸோ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? சிமிலர் குரூப்ஸ் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து எல்லாத்துலேயுமே கனெக்டிவிட்டி வந்து சேமாக தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே சிமிலர் குரூப்ஸ் தான் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து CH3 CH2 C2H5 வந்து இருக்குது. அண்ட் தென் Cl and Br இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் Cl and Br வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் என்ன இருக்குது? C2H5 CH3 குரூப் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து குரூப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ C2H5 and CH3 இந்த ஃபார்முக்கு வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பாண்ட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணும்போது this is going to be C2H5 and this is going to be CH3. ஓகே, அண்ட் தென் இங்கே வந்து பாருங்க, இங்கே என்ன ஆகும்? ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்ட் ஆகும், லைக் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ Br is going to be this side and this is going to be Cl. ஸோ இப்போ இந்த மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மிரர் இமேஜ் ட்ரா பண்ண என்ன ஆகும்? this is going to be Cl, this is going to be C2H5, this is going to be Br, CH3. ஸோ இதுதான் வந்து உங்கள் எக்ஸாக்டாக செகண்ட் காம்பவுண்ட். ஸோ 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ், ரெண்டுமே வந்து சூப்பர் இம்போசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து என்ன பண்ண முடியாது? இந்த செகண்ட் மாலிக்யூல் எடுத்து ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் மேலே வச்சா என்ன ஆகாது? சூப்பர் இம்போஸ் ஆகாது. ஸோ என்ன 1 and 2 are enantiomers. ஸோ 1 and 2 are enantiomers. ஓகே, ஸோ 2 and 3 வந்து பாருங்க. ஸோ 2 and 3ல வந்து என்ன இருக்குது? ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது? C2H5 இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து குரூப்ஸை வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? யூ ஹாவ் C2H5. ஸோ நான் செகண்ட் மாலிக்யூல் வந்து ட்ரா பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து C2H5 Br Cl CH3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா C2H5 வந்து கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அகெயின் வந்து ரொட்டேட் பண்ணலாம் and then interchange பண்ணலாம். ஓகே, ஸோ if you do this one, this is going to be CH3. இங்கே என்ன இருக்குது? ஸோ இங்கே வந்து C2H5, இந்த சைட் குளோரின் அண்ட் இந்த சைடு வந்து புரோமின் வந்து இருக்கும். ஓகேவா?
ஸோ அண்ட் தென் இங்கே என்ன குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் குரூப். ஓகே. ஸோ தேர்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட CH2 C2H5 வந்து பிலோவில் இருக்குது. பட் புரோமின் வந்து என்ன இருக்குது, புரோமின் ரைட் சைடில் இருக்குது, குளோரின் வந்து அபவ்ல இருக்குது, அண்ட் CH3 வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ரொட்டேஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா CH3 வந்து லெஃப்ட் சைடில் இருந்து அது வந்து ஹரிசாண்டல் பிளேனுக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகேவா. ஸோ குளோரின் வந்து என்ன ஆகும், வெர்டிக்கல் பிளேனுக்கு போகும். அண்ட் பிஆர் குரூப் என்ன ஆகும்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ பிஆர் குரூப் என்ன ஆகும், பைபாஸ் ஆகி உங்களோட அதர் சைடு ஆஃப் தி ஹரிசாண்டல் பிளேனில் வந்து போகும். ஸோ இஃப் யூ ட்ரா, this is going to be C2H5. Okay, this is going to be Br. Okay, this is going to be CH3 and this is going to be Cl. ஸோ இப்போ இந்த ரெண்டு மாலிக்யூலுமே என்னது, சூப்பர் இம்போசிபிளா, அதனால 2 and 3 are identical. ஸோ 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஐடென்டிக்கல். ஓகே, ஸோ ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் ஆகிறதுனால 2 and 3 are identical. 1 and 2 are enantiomers. ஸோ 2 and 3 ஐடென்டிக்கலாக இருக்குன்னா என்ன ஆகும், ஸோ 1 and 3 வந்து என்னவா இருக்கும், 1 and 3 is going to be enantiomers. ஸோ 1 and 2 enantiomers-னா 1 and 3 என்னவா தான் இருக்கும், enantiomers-ஆ தான் இருக்கும். enantiomers. Okay. ஸோ யா, வித் திஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஆல் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து நிறையவே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பேஸ்டில் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ எப்போ வந்து ஒரு மாலிக்யூலை நம்ம ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டை வந்து ரொட்டேட் பண்ணுச்சுன்னா, ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து லைட்டை ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அப்போ வந்து என்ன சொல்லுவோம், அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா. ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில் பேசிக்காக ஒரு 2 to 3 ஃபார்முலாஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆல்ஃபா டி விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை சி இன்டூ எல். ஓகே, ஸோ இதில் வந்து யூனிட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா. உங்க கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன யூனிட்ஸில் இருக்கும்னா கிராம் பர் எம்எல்ல இருக்கும். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து எப்பவுமே கிராம் பர் எம்எல்ல இருக்கும். அண்ட் லென்த் வந்து என்ன இருக்கும், பாத் லென்த் வந்து டெசிமீட்டரில் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் தென் உங்களோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன், உங்கள் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் அண்ட் உங்களோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ரெண்டுமே வந்து என்ன இருக்கும், டிகிரீஸில் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஏன் இங்கே வந்து ஒரு டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் தி லைட் ஸ்பெக்ட்ரம் வந்து டினோட் பண்ணுது. ஸோ பேசிக்காக என்ன லைட் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுவாங்கன்னா சோடியம் லைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ பேசிக்காக வந்து சோர்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சோர்ஸ் வந்து சோடியம் லைட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சோடியம் லைட்டோட வேவ் லென்த் என்ன, சோடியம் லேம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சோடியம் லேம்போட வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 559 நானோமீட்டர். ஓகேவா. ஸோ உங்கள் கொஷனில் எப்பெல்லாம் வந்து 559 நானோமீட்டர் வந்து கொடுக்குறாங்களோ அப்போ வந்து என்ன ஆகும், அது வந்து அன்னெசரி டேட்டா. 559 ஆர் 589 நினைக்கிறேன், 589 நானோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ இங்கே டினோட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து இரலவென்ட் டேட்டா, அது வந்து லைட் சோர்ஸோட இன்ஃபர்மேஷன். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன், திஸ் இஸ் யுவர் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன். ஓகே, இந்த ஆல்ஃபா வந்து என்னது, திஸ் இஸ் யுவர் ஆப்டிக்கல் ரொட்டேஷன். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி யுவர் ஆப்டிக்கல் ரொட்டேஷன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எனான்சியூமரிக் எக்ஸஸ் ஆர் ஆப்டிக்கல் பியூரிட்டி. ஸோ எனான்சியூமரிக் எக்ஸஸ்க்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை என்ன சொல்லுவோம், எனான்சியூமரிக் எக்ஸஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் ஆப்டிக்கல் பியூரிட்டி, ஆர் ஆப்டிக்கல் பியூரிட்டி. ஓகேவா. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ரொட்டேஷன் பை ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் rotation by specific rotation, rotation, okay, into 100. So enantiomeric excess வந்து மோஸ்டா வந்து பெர்சன்டேஜ்ல இருக்கும், இல்ல ஆப்டிக்கல் பியூரிட்டி வந்து என்ன சொல்லுவோம், பெர்சன்டேஜ்ல தான் வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபார்முலா. ஸோ செகண்ட் ஃபார்முலா என்ன உங்க enantiomeric excessக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா observed rotation by rotation of pure substance. ஓகே, இது என்னது, observed rotation by
rotation of pure substance. So actual rotation of pure enantiomers. Okay. So enantiomers. ஸோ உங்கள் ஐடென்டிக்கல் மாலிக்யூல்ஸ்லாம் வந்து என்னவா இருக்கும், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அண்ட் டயோஸ்டீரியோமர்ஸ் ஆர் எனான்சியோமர்ஸில் வந்து எனான்சியோமர்ஸ்ன்னும் போது என்னவா இருக்கும், ஆப்டிக்கலி ஸ்டேட்டவே வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். பட் உங்கள் டயாஸ்டீரியோமர்ஸில் மீசோஃபார்ம்ஸ்லாம் என்னவா இருக்கும், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா. ஸோ இன்டூ 100. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலாஸ். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் டேக்கன் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, an optically active compound enriched with R enantiomer of 60% enantiomeric excessனு வந்து சொல்லிட்டாங்க. And then இருக்கு it exhibited alpha D specific rotation plus 90 டிகிரியில் வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ and then என்ன சொல்கிறாங்க, if the alpha D value of the sample is 135 degree and the ratio of RN is mentioned. ஸோ இந்த கொஷின்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஆல்ஃபா டி அப்படின்னும் போது உங்களோட இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உங்களோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. அண்ட் இங்கே என்ன டினோட் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வேல்யூஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி கொஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1 by 1 பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எனான்சியோமெரிக் எக்ஸஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எனான்சியோமெரிக் எக்ஸஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 60% வந்து சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ எனான்சியோமெரிக் எக்ஸஸோட ஃபார்முலா என்ன, அப்சர்வ்ட் பை ஆக்சுவல், அப்சர்வ்ட் பை ஆக்சுவல் இன்டூ 100. ஓகேவா. ஸோ ஆக்சுவல்ன்றது என்னது, பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் எனான்சியோமரோட அப்சர்வ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 90 டிகிரின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ ஆர் எனான்சியோமரோட ஆங்கிள் வந்து ரொட்டேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 90 டிகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் பேசிக்லி உங்களோட அப்சர்வ் வேல்யூ. ஸோ இது வந்து என்னது, உங்களோட அப்சர்வ் வேல்யூ. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அப்போ ஆக்சுவல் பியூர் எனான்சியோமரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆக்சுவல் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, அப்சர்வ் பை எனான்சியோமெரிக் எக்ஸஸ் இன்டூ 100. ஓகே. ஸோ என்னது, அப்சர்வ் வந்து 90 டிகிரி, ஓகே, 90 அண்ட் எனான்சியோமெரிக் எக்ஸஸ் வந்து 60, ஓகேவா, இன்டூ 100. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 2 times, this is going to be 3 times. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 150. ஓகே, 150 டைம்ஸ் 150 டிகிரி வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவல் ரொட்டேஷன் வந்து என்னவா இருக்கும், 150 டிகிரி வந்து இருக்கும். ஸோ 150 டிகிரி எதில் இருக்கும், ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து 150 டிகிரி ஆக்சுவலில் வந்து ஆக்சுவல் காம்பவுண்டில் வந்து 150 டிகிரி ரொட்டேஷன் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன, உங்கள் ஆர் எனான்சியோமர்னா ப்ளஸ் 150 டிகிரி. ஓகே. ஸோ அதுவே உங்கள் எஸ் எனான்சியோமர்னா என்ன ஆகும், மைனஸ் 150 டிகிரியில் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஷனில் வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸில் இஃப் தி ஆல்ஃபா டி வேல்யூ ஆஃப் தி சாம்பிள் இஸ் மைனஸ் 135 டிகிரி. ஸோ மைனஸ் 135 டிகிரினா என்ன சொல்லியிருக்காங்க, வந்து எஸ் மாலிக்யூலை வந்து சொல்கிறாங்க, சாரி எஸ் கான்ஃபிகரேஷனை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. எஸ் எனான்சியோமரை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அது ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து எஸ் எனான்சியோமரோட என்ன கொடுத்துருக்காங்க, அப்சர்வ் வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து என்னது, எஸ் எனான்சியோமரோட அப்சர்வ் வேல்யூ. ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. ஸோ அகெயின் உங்களோட எனான்சியோமெரிக் எக்ஸஸ் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அப்சர்வ் பை ஆக்சுவல் இன்டூ 100. ஓகே. ஸோ சால்வ் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திஸ் கோயிங் டு பி மைனஸ் 135 பை. ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் வேல்யூ என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எஸ் எனான்சியோமர் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், எஸ் எனான்சியோமர் வேல்யூ தான் வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இது வந்து கன்ஃபியூஷன் இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ் தானே இருக்கீங்க, ஏன் நம்ம நெகட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பேசிக்காக காம்பவுண்ட் வந்து லைட்டை வந்து ரொட்டேட் தான் பண்ணுது. ஓகேவா. ஸோ ஆர் எனான்சியோமர் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் 150 டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம், எஸ் எனான்சியோமர் மைனஸ் 150 டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இங்கே சாம்பிள் நம்ம வந்து எது கூட கம்பேர் பண்ணுறோம், எஸ் எனான்சியோமர் கூட கம்பேர் பண்ணும்போது எஸ் எனான்சியோமரோட வேல்யூஸை தான் வந்து எடுத்துப்போம். ஸோ இன்டூ 100. Okay. So if you solve this one, this is going to be almost equal to 90%. Okay. So 90% of what? 90% of S. Okay. So இங்கே வந்து நம்ம இதுக்கு தான் வந்து சேம் சைன் வந்து எடுத்தோம். இங்கே வந்து நெகட்டிவ் சைன் இருக்குன்னா இங்கேயும் நெகட்டிவ் சைன் எடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு எனான்சியோமரோட
எக்ஸஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி எஸ் எஸ் என்ஹான்ஸ்மென்ட். ஓகே, இது எஸ் என்ஹான்ஸ்மென்ட் எவ்வளோ இருக்குது? 90% எக்ஸஸாக இருக்குது. அப்போது ரெசிமிக்கில் எவ்வளோ இருக்கும்? ஸோ ரெசிமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ இருக்கும்? ரெசிமிக்கில் இட் வில் பி 10% வந்து இருக்கும். ஸோ 10% ரெசிமிக்னா என்ன? ஆர் அண்ட் எஸ் ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்குமா? ரெண்டுமே வந்து 10% அப்படின்னா ஆர் என்ஹான்ஸ்மென்ட் எவ்வளோ இருக்கும்? 5% இருக்கும். ரெசிமிக்கில் எஸ் என்ஹான்ஸ்மென்ட் 5% வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஆல் டுகெதர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆல் டுகெதர் பாருங்கள். ஸோ எஸ் என்ஹான்ஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து 90, இங்கே ஒரு 5 இருக்கிறதுனால 95. ஓகே, ஸோ சாரி, இது வந்து எஸ் என்ஹான்ஸ்மென்ட். ஆர் என்ஹான்ஸ்மென்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? ஆர் வந்து 5% வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? ஆர் அண்ட் எஸ்ஸோட ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பை எஸ். ஸோ ஆர் பை எஸ்ன்னும் போது என்ன ஆகும்? 5/95. சால்வ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1/19 வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து ஜூன் 2017 நினைக்கிறேன். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து த ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆஃப் okay, the specific rotation of alpha D for S2 butanol. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என் என்ஹான்ஸ்மென்ட்னு சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே வந்து பாசிட்டிவ்னா என்ன? எஸ்என் என்ஹான்ஸ்மென்ட்னு சொல்லிட்டாங்க. இந்த பாசிட்டிவ்ன்றது வந்து லைட்டை வந்து எவ்வளோ தூரம் வந்து ரொட்டேட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். பியூட்டனால் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆஃப் S2 butanol வந்து 10 டிகிரி ml gram dm. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வந்து வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 டிகிரி ml per gram and dm வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க? the observed rotation of a sample is composed of. ஸோ observed rotation வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? -0.5 டிகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தி செல் path length is 0.6 decimeter and the concentration of the 2-butanol is in the sample is 0.15 gram per ml. The percentage of RNS enantiomer வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒன்றுத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே என்ன பண்ணிடலாம்? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வேல்யூ என்ன தெரியும்? ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனோட ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா டி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை கான்சன்ட்ரேஷன் இன்டூ லென்த். ஓகேவா? ஸோ யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்சர்வ்டு ரொட்டேஷனுக்கு யூனிட் வந்து டிகிரி. ஸோ உங்கள் அப்சர்வ்டு ரொட்டேஷனுக்கு யூனிட் வந்து என்னது? டிகிரி. அண்ட் உங்கள் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனோட யூனிட்டும் என்னது? டிகிரி. ஓகேவா? கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்ன? கிராம் பர் ml. ஓகே, அண்ட் பாத் லென்த்தோட யூனிட் வந்து டெசிமீட்டர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்காக உங்களோட கான்சன்ட்ரேஷன் யூனிட்ஸ் வந்து இந்த மாதிரி அப்சைட் டவுனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணலை? வேல்யூஸ் வந்து ஈக்குவலைஸ் ஆகல. ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் உங்களோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனோட யூனிட் என்ன? டிகிரியில் தான் இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது? ml கிராம் பர் டெசிமீட்டர் கியூப் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? டைரெக்டாக எனான்சியோமெரிக் எக்ஸஸ் ஃபார்முலாவில் observed by specific or optical by specific னு போட்டு ஓகே actual into 100 இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொரு என்னது? enantiomeric excess is equal to optical by specific into 100. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணக்கூடாது? ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வேல்யூன்னு சொல்லிட்டு டேரெக்டாக 10 டிகிரி வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இல்லை? யூனிட்ஸ் வந்து மிஸ் மேட்சிங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து டிரைவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக தே ஹவ் கிவன் அ பாத் லென்த் அண்ட் தே ஹவ் கிவன் தி கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அப்சர்வ்டு ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வந்து 0.05ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது உங்களோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்சர்வ்டு ஆப்டிக்கல் ரொட்டேஷன் எவ்வளோ? -0.45. ஓகே, பை கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 0.15 கிராம் பர் ml. ஓகே, அண்ட் பாத் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.6 டெசிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இஃப் யூ சால்வ் திஸ் ஒன், ஸோ சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 15 அண்ட் இதுன்னும் போது இது வந்து ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு -5.
ஸோ இது வந்து -5க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் கோயிங் டு பி டிகிரி. ஸோ திஸ் கோயிங் டு பி டிகிரி. அண்ட் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? திஸ் கோயிங் டு பி ml by கிராம் டெசிமீட்டர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் என்னது? திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் observed specific rotation. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட observed specific rotation for your S2-butanol. ஸோ இங்கே வந்து கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா R and S-butanol ரெண்டுத்தோட மிக்சர் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னது? optical rotation of your mixture. This is for mixture. ஸோ மிக்சருக்கு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -5 டிகிரி. மிக்சருக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? -5 டிகிரி ml per கிராம் டெசிமீட்டர் கியூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 10 டிகிரின்றது எதுக்கு? பியூர் எஸ் எனான்சியூமருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆக்சுவல். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆக்சுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைரெக்டாக எனான்சியூமரிக் எக்ஸஸ் ஃபார்முலாவில் இது பண்ணும்போது அப்சர்வ்ட் வந்து என்னது? அப்சர்வ்ட் வந்து ஃபார் மிக்சர். அப்சர்வ்ட் ஃபார் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஃபார் மிக்சர். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஃபுல்லாக எழுதுறேன். அப்சர்வ் ஃபார் மிக்சர் பை பியூர் எனான்சியூமர். பியூர் எனான்சியூமர். ஓகே, ஸோ அப்சர்வ் ஃபார் மிக்சர் என்னது? -5 டிகிரி ml கிராம் பர் டெசிமீட்டர். ஓகே, டிவைடட் பை பியூர் எனான்சியூமர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -10 டிகிரி. சாரி, அங்கே வந்து மைனஸ் கொடுக்கல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் என்னது? இவங்க வந்து பியூர் எனான்சியூமர்னு சொல்லிட்டாங்க. ஸோ பியூர் எனான்சியூமர் வந்து என்னவா இருக்கும்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் எனான்சியூமர்னும் போது தட் கேன் பி ஈக்குவல் டு மைனஸாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ பியூர் எனான்சியூமர் எதர் இட் கேன் பி ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும். ஸோ லெட்ஸ் டேக் இட் அஸ் மைனஸ். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்? எனான்சியூமரிக் எக்ஸஸ் ஃபார் எஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எனான்சியூமரிக் எக்ஸஸ் ஃபார் எஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ -10 டிகிரி ml per gram per decimeter. ஓகே, ஸோ யூனிட்ஸ் வந்து கேன்சல் ஆகும் இன்டூ 100. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1/2. ஸோ 1/2 போது என்ன? 1/2 இன்டூ 100. ஸோ 1/2 இன்டூ 100னா தட் இஸ் கோயிங் டு பி 50%. ஓகேவா? ஸோ எனான்சியூமரிக் எக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனான்சியூமரிக் எக்ஸஸ் வந்து 50% ஆஃப் எஸ். 50% ஆஃப் எஸ் வந்து என்ன இருக்குது? எனான்சியூமரிக் எக்ஸஸாக இருக்குது. அப்போ ரெசிமிக்கில் எவ்வளோ இருக்கும்? ரெசிமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து இருக்கும். 50% வந்து என்ன இருக்கும்? ரெசிமிக்காக இருக்கும். ஸோ ரெசிமிக்கில் ஆர் வந்து 25%, எஸ் வந்து என்னவா இருக்கும்? எஸ் வந்து 25% இருக்கும். ஸோ ஆல் டுகெதர் டோட்டலாக அவங்க எஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? எஸ் வந்து 75% இருக்கும், ஆர் 25% இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து சிமிலர் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபேக். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மட்டும் கேட்காம ஐயூபேக்கும் வந்து சேர்த்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த காம்பவுண்டுக்கு வந்து பாருங்கள், இந்த காம்பவுண்டுக்கு நீங்கள் எப்படி நம்பரிங் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள் என்ன இருக்குது? இங்கே வந்து டேரெக்டாக ஒரு கார்பனில் அட்டாச் இருக்குது, இதுவும் ஒரு கார்பனில் அட்டாச் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இது வந்து கார்பன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குரூப்ஸும் வந்து கார்பன் தான், பட் இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் ஹை ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும்? திஸ் கோயிங் டு பி செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி தி தேர்ட் ப்ரியாரிட்டி அண்ட் ஹைட்ரஜன் வந்து என்னது? ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஸோ இப்போ ட்ரா பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? திஸ் கோயிங் டு பி 1 2 3. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது எஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாலிக்யூலை வந்து எப்படி நேம் பண்ணுவோம்? இந்த மாலிக்யூலோட ஐயூபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்ல இருக்குது அண்ட் தென் எங்கே அட்டாச் ஆயிருக்கு? ஸோ லாங்கஸ்ட் செயின் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பவுமே வந்து நம்பரிங் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்பரிங் வந்து லாங்கஸ்ட் செயின். ஸோ திஸ் கோயிங் டு பி 1 2 3 4 5 and 6. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இதுவும் பாருங்க இங்கே வந்து 4 5 6 இந்த சைட் போகலாம், ஆனால் நம்ம வந்து ஏன் டபுள் பாண்டை ப்ரிஃபர் பண்ணுறோம்னா அங்கே தான் வந்து என்ன தேவைப்படுது நம்மளுக்கு வந்து இந்த ட்ரிக் டு ரிமெம்பர் ஐயூபேக் நேம்ஸ்க்கு வந்து ஃபங்க்ஷனல் ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் ட்ரிக். அக்கார்டிங் டு எஸ்டர் அசைல் அமைட் ஆர் சைனோ குரூப்ஸ் ஆஃப் அலேஸ் அண்ட் கீட்டோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக மீனிங் சர்ச் பண்ணாதீங்க, இது வந்து ஒரு சிம்பிள் நிமோனிக்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரியாரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் எதுக்கு எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும்னா உங்கள் ஆசிட்க்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் எஸ்டர் குரூப் சி டபுள் பாண்ட் ஓஆர். ஓகே, ஸோ எஸ்டர் குரூப். அதுக்கப்புறம் என்னன்னா உங்கள் அசைல் குரூப் சி டபுள் பாண்ட் ஓ சிஎல்.
Okay, so next comes your amide group, C double bond O NH2. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா உங்களோட சைனோ குரூப் CN. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்னது உங்களோட ஆல்டிஹைட்ஸ். ஸோ ஆல்டிஹைட்ஸ்ன்னும் போது என்னாகும், C double bond O hydrogen and then comes your ketones, C double bond O. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா என்ன ப்ரிஃபரன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்கஹால்ஸ் OH குரூப்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். தென் தயோல்ஸ், ஓகே, தென் amines NH2. ஓகே, ஸோ NH குரூப்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா உங்கள் டபுள் பாண்ட் அண்ட் தென் கம்ஸ் யுவர் ட்ரிபிள் பாண்ட் அண்ட் தென் கம்ஸ் யுவர் சிங்கிள் பாண்ட். ஓகே, அண்ட் தென் ஈத்தர்ஸ். ஈத்தர்ஸ்ன்னும் போது பேசிக்காக வந்து OR குரூப்ஸ். ஓகே, தென் கம்ஸ் யுவர் ஈத்தர்ஸ். ஓகே, ROR குரூப்ஸில் வந்து இருக்கும் ஈத்தர்ஸ். ஓகே, அண்ட் தென் கம்ஸ் யுவர் ஹாலைட்ஸ் அண்ட் தென் அட் லாஸ்ட் இஸ் யுவர் நைட்ரோ குரூப். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஐ ஹாவ் அ நிமோனிக். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு எஸ்டர் அசைல் அமைட் ஆர் சைனோ குரூப்ஸ் ஆஃப் அலேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். அதுக்கப்புறமா என்னது ஆல்கஹால்ஸ் தயோல்ஸ் அண்ட் அமீன்ஸ் ஆர் டபுள் ட்ரிபிள் அண்ட் சிங்கிள் ஈத்தர்ஸ் ஆஃப் ஹாலைட்ஸ் அண்ட் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். ஓகேவா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சிருந்தாலே என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரியாரிட்டி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டபுள் பாண்டுக்கு தான் என்னது ஹை ப்ரியாரிட்டி. ஸோ அதனால தான் வந்து நம்பரிங் என்ன பண்ணுவோம், உங்கள் டபுள் பாண்டுக்கு தான் வந்து நம்பரிங் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்டில் வந்து என்ன இருக்குது பேசிக்காக உங்களோட தேர்டில் வந்து என்ன குரூப் அட்டாச் இருக்கு, 1 2 3. இங்கே வந்து ஒரு ப்ரோபினைல் குரூப் இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பேசிக்காக ப்ரோபினைல் குரூப் வந்து இருக்குது. ஸோ ப்ரோப் 2 ஈனைல். ஓகே, ஸோ ட்ரிபிள் பாண்டுன்றதுனால YN YL குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. எதில் அட்டாச் ஆயிருக்கு, உங்களோட தேர்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அண்ட் தென் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஃப்த்தில் வந்து என்ன இருக்கு, பேசிக்காக வந்து ஈன் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அண்ட் தென் வந்து இந்த காம்பவுண்ட் வந்து என்ன சொல்லுவோம், இதில் வந்து 6 கார்பன் அண்ட் தென் ஆசிட் கூட இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி ஹெக்ஸனோயிக் ஆசிட். ஓகே, ஸோ சிம்பிளாக நம்பரிங் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி SN ஆன்சிமர்ன்றதுனால S 3 prop 2 YE9. ஓகே, YE9 ஹெக்ஸா. ஓகே, ஹெக்ஸா குரூப் வந்து இருக்கு, ஹெக்ஸாஈன். ஓகே, ஹெக்ஸா 5 ஈன் ப்ரோபியோனிக் ஆசிட், ஓனிக் ஆசிட். ஓகே, ஓனிக் ஆசிட், ஹெக்ஸானோயிக் ஆசிட். ஓகேவா, ப்ரோபியோனிக் ஆசிட் இல்லை. ஓகேவா, ஸோ சிம்பிளாக என்ன இருக்குது, தேர்ட் குரூப்பில் வந்து யூ ஹாவ் ப்ரோபினைல் குரூப் வந்து இருக்குது தேர்டில். அண்ட் தென் ஃபிஃப்த்தில் வந்து என்ன இருக்குது, ஈன் குரூப் இருக்குது. அண்ட் தென் என்ன இருக்குது, இது மொத்தமாகவே இட் இஸ் அ ஹெக்ஸனோயிக் ஆசிட் குரூப். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஐயூபேக். லைக்லி ஒன் மோர் காம்பவுண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, உங்கள் எஸ்டருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 1. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்போட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்ன, ஸோ திஸ் கோயிங் டு ஹேவ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி என்ன, கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால செகண்ட் ப்ரியாரிட்டி. இது தேர்ட் ப்ரியாரிட்டி, திஸ் கோயிங் டு பி ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அசைன் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி S. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஸோ எஸ்டர் குரூப் அட்டாச் ஆயிருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி 1. ஸோ இது சைக்ளிக் சிஸ்டம், இது வந்து லீனியர் சிஸ்டம் இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணல, லீனியர் சிஸ்டமாக இருந்தால் நம்ம வந்து ஆசிட்லேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது சைக்ளிக் சிஸ்டம்ன்றதுனால சைக்கிளில் தான் என்ன பண்ணுவோம், ஸோ சைக்ளிக் சிஸ்டமில் தான் நம்பரிங் பண்ணுவோம். ஸோ திஸ் கோயிங் டு பி 1, திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 3 அண்ட் திஸ் இஸ் 4. ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே வந்து என்ன அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ல் வந்து என்ன இருக்குது, ஆக்ஸோ குரூப் வந்து இருக்குது. ஸோ 4ல் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4ல் வந்து யூ ஹாவ் யுவர் ஆக்ஸோ குரூப். ஓகேவா, ஸோ 1ல் என்ன இருக்குது, ஸோ 1ல் இருக்க குரூப் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால என்ன பண்ண மாட்டோம், மேஜராக வந்து பொசிஷன் வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் என்ன இருக்குது, வேற என்ன குரூப் இருக்குது, இங்கே வந்து செகண்டில் வந்து யூ ஹாவ் யுவர் மித்தைல் குரூப் வந்து இருக்குது. செகண்டில் யூ ஹாவ் யுவர் மித்தைல் குரூப் அண்ட் 4 ஆக்ஸோ. இது வந்து என்னது சைக்ளிக் ரிங்குன்றதுனால 4 ஆக்ஸோ சைக்ளோ. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வரைக்கும் என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ணி நேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ கம்ப்ளீட்டாக நேம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் யுவர் S 2 மித்தைல். ஓகே, ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னும் போது S2 மித்தைல். ஓகே, S2 மித்தைல் 4 ஆக்ஸோ சைக்ளோ
ஹெக்ஸீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்ஸீன் ரிங். அதனால தான் சைக்ளோஹெக்ஸீன். சைக்ளோஹெக்ஸீன் வந்து என்னது செகண்ட் பொசிஷன்ல வந்து இருக்கு டபுள் பாண்ட். ஸோ சைக்ளோஹெக்ஸீன் கார்பாக்சிலேட். ஸோ இது வந்து என்னது கார்பாக்சிலேட் குரூப். ஸோ கார்பாக்சிலேட் பாக்சிலேட். ஸோ இந்த கார்பாக்சிலேட்ல வந்து என்ன இருக்கு இத்தைல் குரூப் இருக்கா. ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த இத்தைல் வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னும் போது இத்தைல் முன்னாடி வரும். ஸோ இத்தைல் கார்பாக்சிலேட். ஸோ அதுதான் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. So hope you all understood this one. So further questions again நம்ம வந்து previous questions solve பண்ணும்போது பார்க்கலாம். Important topic என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க topicity. ஓகே. ஸோ topicity வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. ஸோ என்னன்னா உங்க இனிஷியல் மாலிக்யூல் வந்து கைரலா இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஓகே. ஸோ topicity வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ topicity வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 டைப்ஸாக இருக்கும். ஓகே. ஒன்று வந்து ஹோமோடோபிக், இன்னொன்று வந்து ஹெட்ரோடோபிக். ஒன்று வந்து என்னது ஹோமோடோபிக், the other one is going to be heterotopic. Okay, heterotopic. So homotopic na enna system வந்து identical னு அர்த்தம். So அப்படினா என்னன்னா replacement அப்புறமா வந்து changes இருக்காது. So for example, let me say I have a group like this. Okay, I have a CH3 okay, Cl வந்து இருக்கு. Let's say this is ClA and ClB வந்து இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன்னா வந்து ஒரு Cl குரூப்க்கு பதிலா டியூட்டீரியம் ஆர் டியூட்டீரியம் வந்து ரெப்ரசென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ சிம்பிளி இந்த சிஎல்க்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா டி குரூப் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ டி குரூப் சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், இங்கே வந்து CH3, இது வந்து CH3, இங்கே வந்து என்ன ஆகும் Cl இருக்கும் அண்ட் இங்கே வந்து டி இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்க இந்த மாலிக்யூல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த மாலிக்யூல்ல கைரல் சென்டர் இருக்கான்னு பாருங்க. இந்த மாலிக்யூல்ல இனிஷியலாக என்ன இல்லை கைரல் சென்டர் இல்லை. ஓகேவா. ஸோ இந்த மாலிக்யூல்ல இனிஷியலாக கைரல் சென்டர் இல்லை. அண்ட் தென் என்ன இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்மளுக்கு என்ன இல்லை கைரல் சென்டர் இல்லை. ஸோ ஒரு மாலிக்யூல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா கைரல் சென்டர் இல்லைன்னா என்ன அர்த்தம், தட் இஸ் கோயிங் டு பி ஐடென்டிக்கல். ஓகேவா. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ஒரு குரூப்பை வந்து இன்னொரு இதுவாக ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், ஸோ அந்த மாலிக்யூல் வந்து ஸ்டில் கைரலாகவே இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி ஐடென்டிக்கல். இது ஏன் ஐடென்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 மித்தைல் குரூப் வந்து இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது 2 மித்தைல் குரூப் இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ அதுவே வந்து இப்போ நான் வந்து ஒரு மித்தைல் குரூப் பதில் let's say I have one more group. Okay, let's say this is CH3, this is going to be hydrogen. Okay, so let's say this is going to be hydrogen and this is going to be chlorine. Okay, wow. So understand பண்ண ஈஸியாக இருக்கும். let's say I have a group like this HA HB இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஹெச்ஏவை வந்து டியூட்டீரியமை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும், this is going to be CH3, this is going to be D and this is going to be Cl and this is going to be H. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இனிஷியலாக இந்த மாலிக்யூலில் வந்து என்ன இல்லை கைரல் சென்டர் இல்லை. ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து என்னது ஹைட்ரஜன், இங்கேயும் வந்து ஹைட்ரஜன் இருக்குது இங்கேயும் வந்து ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதனால என்ன இல்லை இந்த மாலிக்யூலில் வந்து கைரல் சென்டர் இல்லை. ஆனால் ஒரு ரீப்ளேஸ் நான் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியமாக ஒரு குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது கைரல் சென்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும் இங்கே வந்து கைரல் சென்டர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னும் போதே திஸ் இஸ் கோயிங் டு பி எனான்சியோடோபிக். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்பிளாக இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த ஒரு டேபிள் காலம் ஞாபகம் வச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து டோபிசிட்டி வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக உங்கள் இனிஷியல் மாலிக்யூல் கைரலாகவும் இருக்கும் இல்லை ஏ கைரலாக இருக்கும். ஓகேவா. கைரல் ஆர் ஏ கைரல். ஓகே. ஸோ உங்கள் இனிஷியல் மாலிக்யூல் கைரல் ஆர் ஏ கைரல் எப்படி இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா புதுசாக ஒரு கைரல் சென்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. நோ நியூ கைரல் சென்டர். நான் வந்து கைரல் சென்டர் சொல்ல புதுசாக எந்த கைரல் சென்டருமே இல்லைன்னா அப்போ வந்து என்னது அந்த சிஸ்டம் வந்து ஹோமோடோபிக்காக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா let me take a different hand. Okay, let's say we have a group like this. So let's say we have fluorine, let's say we have iodine. Okay, and then let's say CH3. Okay, wow. So and then we have a group like this. So let's say we have all hydrogens, hydrogen. Okay, let's say this is A and B. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த கார்பனில் வந்து என்ன இருக்குது 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் இருக்குது. அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி கைரல். ஸோ இந்த மாலிக்யூல் வந்து இனிஷியல் மாலிக்யூல் வந்து கைரல் தான். பட் என்ன இருக்குது இங்கே வந்து எல்லாமே ஹைட்ரஜனாக இருக்குது. ஒரு ஹைட்ரஜனை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகாது கைரல் சென்டர் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா let me replace this is going to be iodine. So this is going to be C.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹெச்ஏக்கு பதிலாக டியூட்டீரியமை சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டில் இந்த மாலிக்யூல் கைரலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலிக்யூல் வந்து என்னது ஏ கைரல். ஸோ புதுசாக எந்த ஒரு கைரல் சென்டருமே இல்லை. அப்படின்னும் போது என்னது, இந்த மாலிக்யூல் வந்து ஹோமோடோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோடோபிக் மாலிக்யூல்ஸ்லாம் என்னது, ஐடென்டிக்கல் மாலிக்யூல்ஸ். ஹோமோடோபிக்னா என்னது, ஐடென்டிக்கல் மாலிக்யூல்ஸ். ஓகே. ஸோ அதுவே வந்து இந்த சிஸ்டம்ல கைரல் சென்டர் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து புதுசா ஒரு கைரல் சென்டர். ஸோ சிஸ்டம்ல கைரல் சென்டர் இருக்கோ, ஓகே, கைரல் சென்டர் டயஸ்டீரியோடோபிக்னும் போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கைரல் சென்டர் இருக்கும். அண்ட் தென் ஃபர்தரா வந்து ஒரு கைரல் சென்டர் கிரியேட் ஆகுதுன்னா தென் தட் இஸ் கோயிங் டு பி டயாஸ்டீரியோடோபிக். அண்ட் தென் இனிஷியலா கைரல் சென்டரே இல்லை, பட் ஒரே ஒரு கைரல் சென்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, தென் இட் இஸ் கால்ட் எனான்சியோடோபிக். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இந்த மாலிக்யூல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன இருந்தது, ஸோ இந்த மாலிக்யூல்ல ஃபர்ஸ்ட் வந்து கைரல் சென்டரே இல்லை. ஓகே, இதில் வந்து என்ன இல்லை, கைரல் சென்டரே இல்லை. பட் என்ன இருக்கு, ஒரே ஒரு கைரல் சென்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும், ஒரு கைரல் சென்டர் ஃபார்ம் ஆயிருக்குன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி எனான்சியோடோபிக். ஓகே, ஸோ ஒரே ஒரு கைரல் சென்டர் ஃபார்ம் ஆயிருந்தா என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி எனான்சியோடோபிக். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஒரு இப்போ சிஸ்டம்ல வந்து கைரல் சென்டரே இல்லை, பட் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா கைரல் சென்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தென் தட் இஸ் கோயிங் டு பி டயஸ்டீரியோடோபிக். லெட்ஸ் சே இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ வந்து செகண்ட் ஒன்க்கு வந்து பாருங்க. ஸோ செகண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் மாலிக்யூல்ல கைரல் சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் திஸ் ஒன், ஸோ இனிஷியல் மாலிக்யூல்ல கைரல் சென்டர் இருக்கு அண்ட் ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன இருக்கு, புதுசாக ஒரு கைரல் சென்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் அ குரூப் லைக் திஸ் Cl, Br, ஹைட்ரஜன். ஓகேவா. ஸோ என்ன இருக்கு, இங்கே வந்து ஒரு கைரல் சென்டர் இருக்கு அண்ட் தென் இங்கே என்ன இல்லை, கைரல் சென்டர் வந்து இல்லை. லெட்ஸ் சே திஸ் இஸ் கோயிங் டு பி அ சிமிலர் குரூப் HA and HB. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து HAக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், டியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஃபார்ம் ஆகும், திஸ் கோயிங் டு பி CH3, Cl, Br, ஹைட்ரஜன் அண்ட் டியூட்டீரியம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியமை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது, புதுசாக ஒரு கைரல் சென்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சிஸ்டமில் வந்து கைரல் சென்டர் இருக்கு, ஃபர்தர் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, புதுசாக ஒரு கைரல் சென்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படின்னும் போது என்ன ஆகும், இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி டயாஸ்டீரியோடோபிக். ஏன் இது வந்து டயாஸ்டீரியோடோபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் வந்து பாசிபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குரூப்மே என்ன இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மில் வந்து இருக்கு. ஸோ அதுவே நான் வந்து ஹெச்பிக்கு பதிலாக வந்து ஹெச்பியை வந்து டியூட்டீரியமால ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகும், எனக்கு வந்து சிஸ் ஃபார்மில் வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா. ஸோ சிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ன்னும் போது என்ன ஆகும், தட் பிலாங்ஸ் டு யுவர் டயாஸ்டீரியோடோபிக். ஓகே. ஸோ நவ் லெட்ஸ் see an example for your enantiotopic வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி enantiotopic வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. திஸ் இஸ் your எக்ஸாம்பிள் ஃபார் your enantiotopic. ஸோ இப்போ வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோர்த் ஒன். ஓகே, ஸோ வெயிட் செகண்ட். ஓகே, ஸோ உங்கள் ஃபோர்த் ஒன் கைரல் சென்டரே இல்லை. ஸோ இனிஷியல் மாலிக்யூல்ல கைரல் சென்டர் இல்லை, பட் ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன இருக்கு, 2 கைரல் சென்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா. ஃபோர்த் மாலிக்யூலுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஃபோர்த் ஒன்னுக்கு. ஓகே, லெட்ஸ் டேக் this as an example. Okay, so this is Cl and let's see this is going to be hydrogen and இங்க வந்து hydrogens வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த HA and HB வந்து எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றது தான் பார்ப்போம். ஸோ இனிஷியலாக இந்த மாலிக்யூல் கைரலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இந்த மாலிக்யூல் கைரல் இல்லை, ஏன்னா இங்கேயோ CH2 இங்கேயோ CH2 இருக்கிறதுனால இனிஷியலாக இந்த மாலிக்யூல் என்ன இருக்கு, இனிஷியல் மாலிக்யூல்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ கைரலிட்டி. இனிஷியல் molecule no chirality. ஓகே, இனிஷியல் மாலிக்யூல்ல கைராலிட்டி இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, HAவை வந்து டியூட்டீரியமால ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ HAவை டியூட்டீரியமால ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி குளோரின், திஸ் இஸ் கோயிங் டு பி ஹைட்ரஜன், this is going to be deuterium and this is going to be hydrogen. ஸோ இப்போ வந்து பாருங்க, ஸோ இந்த கார்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து இப்போ வந்து கைரல். ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து ஒன் டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ஹைட்ரஜன் அண்ட் டியூட்டீரியம் ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப் வந்து இருக்குது. அண்ட் இந்த குரூப்பில் வந்து என்ன இருக்குது, குளோரின் அட்டாச் இருக்குது. அண்ட் இந்த குரூப்பில் வந்து என்ன இருக்குது, CH2 குரூப் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி கைரல். லைக்லி இந்த குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு டியூட்டீரியம் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கேயும் என்ன இருக்குது, நியூவாக ஒரு கைரல் சென்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் மாலிக்யூலில் கைராலிட்டி இல்லாமல்
அண்ட் தென் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறமா என்ன இருக்கு? மோர் தென் ஒன் கைரல் சென்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கைரல் சென்டர் இஸ் ஜெனரேட்டட். ஸோ இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் தென் ஒன் கைரல் சென்டர் ஃபார்ம் ஆச்சுனாலே தட் இஸ் கோயிங் டு பி யுவர் டயஸ்டீரியோடோபிக். தட் இஸ் கோயிங் டு பி யுவர் டயஸ்டீரியோடோபிக். ஓகேவா? ஸோ இது இந்த டேபிள் ஒன்றுத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமுமே வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அகெயின் ஃபர்தர் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ். ஸோ கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸோட நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓகே இங்கே ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஐ ஹாவ் டேக்கன் என் பியூட்டேன். ஓகேவா? ஸோ என் பியூட்டேன் வந்து எப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கும்? ஓகே, ஸோ என் பியூட்டேன் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சாஹாஸ் ஃபார்மில் எழுதும்போது திஸ் கேன் பி ரிட்டன் லைக் திஸ். ஓகே, ஸோ சாஹாஸ் ஃபார்ம்னும் போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் டேரெக்டாகவே நம்ம இந்த மாதிரி எழுதிடலாம். அப்போ என்ன ஆகும்? திஸ் கோயிங் டு பி ஹைட்ரஜன், திஸ் கோயிங் டு பி ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சாஹாஸ் ஃபார்மில் வந்து எழுதினா என்ன ஆகும்? திஸ் கோயிங் டு பி என் எக்லிப்ஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ சாஹாஸ் திஸ் கோயிங் டு பி எக்லிப்ஸ். ஸோ CH3, this is CH3, hydrogen, hydrogen, hydrogen and hydrogen groups வந்து attach ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி eclipsed. ஓகே, ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நான் 60 டிகிரி ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இது வந்து காஷ் ஃபார்ம் ஆர் ஸ்கியூ ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் ஆகும். திஸ் கோயிங் டு பி இன் காஷ் ஃபார்ம். ஸோ காஷ் ஃபார்ம்னும் போது என்ன ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து ஐ கீப் தி ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, so first carbon constant this is going to be CH3, this is going to be hydrogen, this is going to be hydrogen, and then we'll have a CH3 group here, hydrogen and hydrogen. So இங்க வந்து என்ன இருக்கு? again ரெண்டு methyl வந்து பக்கத்துல இருக்கு, and then if you rotate for 60 degree. ஓகேவா? so again ஒரு 60 degree rotate பண்ணா என்ன ஆகும்? this is going to be like this. we'll have CH3, hydrogen, hydrogen, methyl வந்து என்ன ஆகும்? this is going to be go below like this. This is going to have a hydrogen here. This is also going to have a hydrogen here. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு CH3 குரூப்மே வந்து எக்ஸாக்டாக ஒன்று பின்னாடி ஒன்று இருந்தால் என்ன ஆகும்? அது வந்து எக்லிப்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது? இங்கே வந்து CH3 குரூப் இருக்குது. இந்த CH3 குரூப் எங்கே இருக்குது? ஹைட்ரஜன் பின்னாடி இருக்கிறதுனால திஸ் இஸ் பார்ஷியலி எக்லிப்ஸ்ட். ஸோ இது வந்து எக்லிப்ஸ்ட் ஃபார்ம் தான். பட் இங்கே வந்து என்ன இல்லை? CH3 வந்து எக்ஸாக்டாக CH3 குரூப் பின்னாடி இல்லைன்றதுனால திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் பார்ஷியலி எக்லிப்ஸ்ட். ஓகே, இது வந்து என்ன சொல்லுவோம்? பார்ஷியலி எக்லிப்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அகைன் நம்ம வந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும்னா now this is converted to the antiform CH3 and hydrogen, hydrogen, CH3, H and H. So this is going to be your antiform. So stability order என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ anti or staggeredன்னு சொல்லுவோம். anti or staggered அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெபிலிட்டியோட ஆர்டர் என்ன? ஸோ எப்போவுமே உங்கள் ஆன்டிஃபார்ம் வந்து வில் பி மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்கள் ஆன்டிஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது? உங்கள் காஷ் ஃபார்ம்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து என்னது? உங்கள் பார்ஷியலி எக்லிப்ஸ்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, தென் உங்கள் வந்து பார்ஷியலி எக்லிப்ஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்லிப்ஸ் ஃபார்ம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மித்தைல் குரூப்பும் ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கிறதும் போது தெர் இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும்? அங்கே வந்து லாட் ஆஃப் ரிப்பல்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால எக்லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, தென் உங்களோட ஸ்டாகர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாகர் ஆன்டி கன்ஃபர்மேஷனில் ரெண்டுமே வந்து 180 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுனால தட் இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸோ இன் திஸ் கேஸ் நான் ஸ்ட்ரெயிட்டவே வந்து டேரெக்டாக ஸ்டேபிள் ஃபார்ம் வந்து இது பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ட்ரா திஸ் ஒன், ஓகே, ஸோ இஃப் யூ ட்ரா திஸ் ஒன் திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். Y ஃபார்மில் வந்து எழுதுவோமா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி CH3, this is going to be CH3, this is Br, hydrogen, Br and hydrogen.
ஓகே. ஸோ இந்த குரூப் வந்து எப்போ ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மித்தைல் குரூப்ஸ். ஓகே. ஸோ உங்க மித்தைல் குரூப்ஸ் 2மே என்ன இருக்கணும்? ரொம்பவே ஃபார் அவே செப்பரேட்டடா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உங்க புரோமின் குரூப். ஸோ புரோமின் குரூப்பும் என்னவா இருக்கணும்? ஆல்மோஸ்ட் வந்து 180 டிகிரி ஆன்டி ஃபார்ம்ல இருக்கும்போது தான் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஸ்டேபிள் ஃபார்ம். ஓகே. அண்ட் தென் இன் திஸ் கேஸ் வந்து பாருங்க, இங்க என்ன இருக்குன்னா, புரோமின் பதிலா என்ன இருக்கு? ஆல்கஹால் குரூப்ஸ் வந்து இருக்கு. எப்பெல்லாம் ஆல்கஹால் குரூப்ஸ் இருக்கோ, அப்பெல்லாம் என்ன பாசிபிள்? அப்பெல்லாம் வந்து உங்களோட ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டைரக்டா ட்ரா பண்ணா, திஸ் இஸ் கோயிங் டு பி CH3, this is going to be OH, okay, and this is going to be hydrogen, and this is going to be CH3, and then you have hydrogen, and then you have OH. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ராக்சி குரூப் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் என்ன பாசிபிள்? ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள். ஹெச் பாண்டிங் வந்து பாசிபிள். ஸோ உங்கள் ஹெச் பாண்டிங் வந்து எப்போவுமே என்ன இருக்குன்னா, ஹெச் பாண்டிங் இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ஹெச் பாண்டிங் வந்து எப்போவுமே என்ன இருக்கும்? மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இங்கே ரிப்பல்ஷன் வந்து என்ன ஆகாது? கன்சிடர்ட் கிடையாது. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங்காக ரிப்பல்ஷனான்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் யார் ரிப்பல்ஷன். ஓகேவா? ஸோ அந்த மாலிக்யூல்ல வந்து மெத்தைல் மெத்தைல் ரிப்பல்ஷன் வந்து என்ன ஆகாது? இஸ் நாட் அட் ஆல் கவுண்டட். உங்கள் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் வந்து இஸ் டேக்கன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் யர் ஓகே, இங்கே வந்து ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கு. இங்கே வந்து என்ன இருக்கு? எக்ஸ் குரூப், அதாவது ஹெட்ரோ குரூப்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் உங்கள் ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் லைக் OH அண்ட் இன்னொரு OH குரூப்க்கு மட்டும்தான் பாசிபிள்னு கிடையாது. ஹைட்ரஜன் பாண்டிங் வேற எதுக்கெல்லாம் பாசிபிள்? உங்க ஃப்ளூரின் வந்து கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங், நைட்ரஜன் கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங், ஆக்சிஜன் கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங், உங்க குளோரின் ஆல்சோ கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ எதெல்லாம் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் கோயிங் அது எல்லாமே வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, if you draw this one, so let's say this is going to be like this. Okay, so OH, and let's say this is going to be the rest of the groups. So this is going to be hydrogen, hydrogen. So இங்க வந்து halogens இருக்குன்னு வச்சுக்கோங்க. So இது பேசிக்கா உங்களோட anti form. And இங்க என்ன இருக்கு? Let's draw our gauge form. So gauge form நம்ம draw பண்ணும்போது this is going to be OH, X, hydrogen, ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள். இங்கே வந்து என்ன பாசிபிள்? ஹெச் பாண்டிங் வந்து பாசிபிள். ஸோ அதனால என்ன ஆகும்? உங்கள் ஆன்டி ஃபார்மை விட உங்கள் காட்ச் ஃபார்மில் தான் வந்து என்ன இருக்கும்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் ஜென்ரலாக சொல்லும்போது நம்ம ஆன்டி ஃபார்ம் தான் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். பட் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிளாக இருக்கிறதுனால உங்களோட காஷ் ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர் டு யர் ஆன்டி ஃபார்ம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ வந்து ரெண்டு ஹாலஜன் குரூப்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து ரெண்டு ஹாலஜன் குரூப்ஸ் இருக்குன்னா ரெண்டு ஹாலஜன் குரூப்ஸுமே ஆன்டில இருந்தால் தான் என்ன இருக்கும்? இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஓகே, ஸோ ரெண்டு ஹாலஜன் குரூப்ஸ் இருந்தால் ஆன்டில இருந்தால் தான் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஸோ அங்கே வந்து எப்படி இருக்கணும்? ஸோ பேசிக்காக உங்கள் குளோரின் புரோமின் அயோடன் இருந்தால் ஆன்டி ஃபார்மில் தான் என்ன இருக்குன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். பட் இன் கேஸ் ஆஃப் யுவர் ஃப்ளூரின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏன் இது வந்து காட்ச் ஃபார்மில் ஸ்டேபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக காட்ச் ஃபார்மில் இருக்கும்போது ரெண்டு ஹாலஜன்ஸுமே பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்? ரெண்டு ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி அ எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஸோ அதனால தான் ஆன்டி ஃபார்மில் இருக்கும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஏன்னா எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதுவே இன் கேஸ் ஆஃப் யுவர் ஃப்ளூரின், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஹாலஜன்ஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? ஃப்ளூரின் ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் கோயிங் டு பி யுவர் ஃப்ளூரின், this is going to be your fluorine, this is hydrogen, and this is going to be hydrogen. ஸோ இதுதான் உங்களோட antiform. Okay, and likely உங்க gauge form எப்படி இருக்கும்? This is going to be like this. Let's say this is your gauge form. Oops, let's say this is your fluorine, this is your hydrogen, this is going to be your hydrogen, fluorine and hydrogen. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் எதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பாருங்க. ஸோ பேசிக்காக வந்து பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட
பாண்ட் ஸ்ட்ரென்த் உங்கள் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எனர்ஜி வெல் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஎஃப் பாண்ட் வந்து என்னது மோர் ஸ்டேபிள் பாண்ட். ஓகே, சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எலக்ட்ரோநேட்டிவ், ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள் கம்பேர்ட் டு யுவர் சிசிஎல், கம்பேர்ட் டு யுவர் சிபிஆர், கம்பேர்ட் டு யுவர் சிஐ பாண்ட். ஓகேவா? ஸோ சிஐ பாண்ட் வந்து என்ன பண்ணிடலாம், நம்மளால ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் பிஆர் அண்ட் சிஎல். பட் இன் கேஸ் ஆஃப் கார்பன் ஃப்ளூரின் வரும்போது கார்பன் ஃப்ளூரின் பாண்ட் வந்து என்னது எனர்ஜி வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் பண்ண முடியாது. ஸோ அது வந்து என்ன இருக்கும், ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக லெட்ஸ் சே இன் கேஸ் ஆஃப் யுவர் iodine. So, okay, let's take. So, let's say this is going to be your iodine. This is going to be your iodine, and this is hydrogen, hydrogen. This is hydrogen, and this is hydrogen. So, இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CI பாண்டோட CI பாண்ட் என்னது சிக்மா பாண்ட். ஸோ அதோட parallel ஆர்பிட்டல் என்னது சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலா. ஸோ அந்த சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் வந்து இந்த பேக்ல இருக்க CI பாண்டுக்கு என்னவா இருக்கும், parallel-ஆ இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், சிஐ பாண்ட் வந்து வீக்கராக இருக்கிறதுனால இந்த பாண்ட் வந்து என்ன பண்ணும், சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலுக்கு ஈஸியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகேவா? பட் அதுவே இன் கேஸ் ஆஃப் யுவர் கார்பன் அண்ட் ஃப்ளூரனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்ன இருக்குது, அகெயின் வந்து இங்கேயும் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் இருக்குது. அண்ட் தென் என்ன இருக்குது, இது வந்து சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் ஆஃப் யுவர் கார்பன் ஃப்ளூரின் பாண்ட். ஓகே, ஸோ பேக் சைட்லேயும் என்ன இருக்குது, உங்களோட கார்பன் ஃப்ளூரின் வந்து இருக்குது. ஸோ உங்கள் கார்பன் அண்ட் ஃப்ளூரின் பாண்டை வந்து இங்கே பிரேக் பண்ணும். பட் அதுவே இந்த கேட்டகரியில் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து சிஎஃப் பாண்ட்லேருந்து சிக்மா பாண்ட்லேருந்து எங்கே ஆகும், சிக்மா ஸ்டார் ஆஃப் யுவர் சிஎஃப்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இந்த கேஸில் என்ன ஆகும்னா, இந்த கேஸ் சிக்மா ஆஃப் சிஹெச்லேருந்து என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து சிக்மா ஸ்டார் ஆஃப் சிஎஃப் பாண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ எந்த பாண்ட் ஈஸி டு பிரேக், எந்த பாண்ட் ஈஸியாக டொனேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஎஃப் அண்ட் சிஹெச் கூட கம்பேர் பண்ணும்போது சிஹெச் பாண்ட் தான் என்ன ஆகும், ஈஸி டு பிரேக். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக பிரேக் ஆகும் கம்பேர் டு யர் சிஎஃப் பாண்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ சிஎஃப் பாண்டோட கம்பேர் பண்ணும்போது சிஹெச் பாண்ட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியும், சிஹெச் பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலில் ஈஸியாக வந்து டொனேட் பண்ண முடியும். சின்ஸ் சிஎஃப் பாண்ட் வந்து, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா சிஎஃப் வந்து என்ன கிடையாது, குட் டோனர் கிடையாது. பட் சிக்மா சிஹெச் வந்து குட் டோனராக இருக்கிறதுனால இந்த குரூப்பே என்ன ஆகும்னா ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும். அதனால என்ன ஆகும்னா காஷ் ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் ஆன்டி ஃபார்மை விட. ஓகே, காஷ் ஃபார்ம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஆன்டி ஃபார்ம் விட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மோர் டைம் சொல்கிறேன், உங்களோட சிக்மா சிஎஃப் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ குட் டோனர், இட்ஸ் நாட் அ குட் டோனர். ஸோ அதனால என்ன பண்ண முடியாது, ஸ்டெபிலைசேஷன் லெஸ்ஸாக இருக்கும். பட் சிக்மா சிஹெச்ன்றது என்னது, இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி குட் டோனர். ஸோ அந்த பாண்ட் என்ன ஆகும், சிக்மா ஸ்டார் ஆஃப் சிஎஃப்க்கு வந்து ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணுறதுனால தட் இஸ் கோயிங் டு பி ஸ்டெபிலைஸ் மோர். ஸோ அதனால தான் வந்து உங்கள் ஹாலஜன்ஸ் வந்து காஷ் ஃபார்மில் இருந்தால் இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எஃபெக்ட் ஆஃப் ஹெட்ரோ ஆட்டம் இன் ரிங். ஓகே, ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் தி ரீசன்ட் டைமில் வந்து இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன இருக்குது, யூ ஹாவ் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்னா ஒரு சைக்ளிக் ஃபார்மில் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ சைக்ளிக் ஃபார்மில் ட்ரா பண்ணால் திஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி சைக்ளிக் ஃபார்ம். ஸோ என்ன இருக்குது, above the plane you have the tertiary butyl group and methyl வந்து என்ன இருக்குது, again above the plane வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்துல வந்து எந்த ஃபார்ம், ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஸோ வேற என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, இந்த குரூப் வந்து இந்த மாதிரி கூட ட்ரா பண்ணலாமா, லெட்ஸ் see. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மில் எதில் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த கேஸ். ஸோ இந்த கேஸில் என்ன இருக்குன்னா, இங்கே வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குமா. ஸோ நான் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து தனியாக பக்கத்தில் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண. ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கோயிங் டு பி லைக் திஸ். This is methyl above and then tertiary butyl group வந்து aboveல இருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்க, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்பிட்டல்ஸ் வந்து ஸோ ஆக்சிஜன் மேலே என்ன இருக்குது, ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு பி இன் திஸ் டைரக்ஷன் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி இன் திஸ் டைரக்ஷன். இந்த மாதிரி ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர்ஸ் இருக்கும் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் இந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு லெட்ஸ் சே 1 and 2ல கம்பேர் பண்ணும்போது 2ல வந்து என்ன இருக்குது, மோர் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்மே என்ன இருக்குது, அபவ் தி பிளேனில் இருக்கிறதுனால there is going to be high repulsion. ஸோ எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து உங்கள் டெர்ஷரி பியூட்டைல் குரூப்பாக என்னது, பல்கி குரூப். அதனால என்ன ஆகும், ஹை லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி அன்ஸ்டேபிள். திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்லைட்லி அன்ஸ்டேபிள். ஸோ அப்போ எந்த ஃபார்மில் தான் இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும்னா இந்த ஃபார்மில் தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா வந்து என்ன இருக்குது, லோன் பேர்ஸ் வந்து ஆர்த்தோகனல் ஃபார்மில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஓகேவா. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டெர்ஷரி பியூட்டைல் குரூப் வந்து மித்தைல் உங்கள் டெர்ஷரி பியூட்டைல் குரூப் வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருந்தால் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். அண்ட் உங்கள் மித்தைலும் வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருந்தால் தான் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது வந்து உங்கள் டெர்ஷரி பியூட்டைல் குரூப் அண்ட் மித்தைல் குரூப்லாம் வந்து ஈக்குவட்டோரியல் இருந்தால் தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஃபர்தராக வந்து இப்போ 2 குரூப் இருக்குது அப்படின்னும் போது மித்தைல் குரூப் வந்து ஈக்குவட்டோரியலையோ இல்லை ஆக்சுவல் உங்கள் டெர்ஷரி பியூட்டைல் குரூப் ஈக்குவட்டோரியலையோ ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் இருக்கும். பட் இந்த மாதிரி ஹெட்ரோ ஆட்டம்ஸ் இருக்கும்போது நம்ம என்னதான் கன்சிடர் பண்ணணும், எலக்ட்ரான் ரிப்பல்ஷனை தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யர் ஆனோமெரிக் எஃபெக்ட். ஸோ நம்ம வந்து எபிமர்ஸ் அண்ட் ஆனோமர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எபிமர்ஸ்னால் என்னென்னா சிம்பிளாக உங்களோட பயோமாலிக்யூல்ஸ், லெட்ஸ் சே யூ ஹேவ் யுவர் பயோமாலிக்யூல்ஸ் CH2OH. ஓகே. ஸோ உங்கள் பயோமாலிக்யூல்ஸில் OH ஹைட்ரஜன் ஓகே, நான் கரெக்டான மாலிக்யூல் வரையில, குத்துமதி பவர் மாலிக்யூல் வரையில, ஐம் சாரி. ஓகே, லெட்ஸ் சே திஸ் இஸ் CH2OH. this is going to be OH, hydrogen, OH, hydrogen and OH. ஓகேவா. ஸோ பேசிக்காக ஒரே ஒரு கார்பனில் மட்டும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன சொல்லுவோம், தட் இஸ் கால்ட் அஸ் எபிமர்ஸ். ஒரே ஒரு கார்பனில் மட்டும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்னா எபிமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆனோமர்ஸ் அப்படின்னா என்னென்னா எந்த குரூப்பில் வந்து கார்பன், ஸோ பேசிக்காக என்ன ஆகும், உங்கள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த O மைனஸ் வந்து என்ன ஆகும்னா திஸ் கோயிங் டு அண்டர்கோ அ லாக்டோனைசேஷன், ஒரு சைக்ளைசேஷன் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும்போது அந்த கார்பன் ஸோ எந்த இடத்துல வந்து ரிங் ஃபார்ம் ஆகுதோ, ஸோ இந்த மாதிரி ரிங் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிங் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகிற இந்த கார்பன்ஸ் இருக்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான் என்ன சொல்லுவோம்னா, ஸோ இப்போ இந்த கார்பனில் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சே இங்கே வந்து OH பிலோ ஹைட்ரஜன் above. ஸோ இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்ரஜன் அண்ட் OH above அண்ட் ஹைட்ரஜன் பிலோ. ஸோ இந்த மாதிரி இந்த கார்பனில் மட்டும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ வந்து என்ன சொல்லுவோம், அதை வந்து ஆனோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம், ஆனோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லாக்டோனைசேஷன் ப்ராசஸில் வெறும் உங்களோட அட்டாக்கிங் குரூப், ஸோ அதாவது உங்கள் ஆல்டிஹைட் டிப்பிக்கலாக இருக்கும், அதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மட்டும் டிஃபர் ஆச்சுன்னா அது வந்து ஆனோமர்ஸ். எபிமர்ஸ்னால் ஒரே ஒரு கார்பனோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது வந்து எபிமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த குரூப் வந்து பாருங்கள், ஸோ இந்த குரூப் வந்து எந்த ஃபார்மில் ஸ்டேபிளாக இருக்கும் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேர் ஃபார்மில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ த்ரீ லோன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ரிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு ரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கில் வந்து அது ஆக்சிஜன் இங்கே இல்லை, ஆக்சிஜன் வச்சு ஆக்சிஜன் இஸ் ஹியர். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த என்ன இருக்குது, ரெண்டு குரூப்பும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் ஒன் மோர் குரூப் வந்து என்ன ஆகும்னா திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு எக்ஸிபிட்டட் லைக் திஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து பாருங்கள், ஸோ இந்த கேஸில் வந்து சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல்ஸ் வந்து எங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி தி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா. ஸோ இந்த பாண்டோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் என்ன இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்த பாண்டோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் எங்கே இருக்கும், இந்த டைரக்ஷனில் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அண்ட் தென் இந்த பாண்டோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் இந்த டைரக்ஷனில் வந்து இருக்கும். ஸோ பேசிக்காக ஆக்சிஜனில் வந்து ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
ஸோ என்ன ஆகும், ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்மா ஸ்டார் ஆஃப் CO பாண்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்கா பாசிபிள். ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் வந்து லோப்ஸ் பேரலா இருக்கோ அப்பெல்லாம் வந்து என்ன இருக்கும்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், that we will call as anomeric effect. This will be called as anomeric effect அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுவே வந்து இங்கே பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு, அகெயின் யூ ஹாவ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் இங்கே என்ன இருக்கு, சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே என்ன இருக்கு, ரெண்டு இடத்துலையுமே வந்து ஆனோமெரிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன இருக்கு, 2 ஆனோமெரிக் எஃபெக்ட்ஸ் வந்து பாசிபிள். ஸோ அதுவே வந்து லெட்ஸ் ட்ரா அண்ட் ஒன் மோர் சிமிலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வேற எப்படி பாசிபிளாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே யூ ஹாவ் அன் ஆக்சிஜன். Let's say we have a group like this. This is going to be like this. So ஒரு ரிங் வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கேன், இன்னொரு ரிங் என்ன பண்ணுறோம்னா லெட்ஸ் சேஞ்ச் அ பிட். ஓகேவா? ஸோ பேசிக்காக என்ன இருக்குது, கார்பனில் அட்டாச் ஆகிருக்கிறதுலாம் வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது, அகெயின் இங்கே வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் என்ன இருக்கும், திஸ் சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒரு ஆனோமெரிக் எஃபெக்ட் வந்து பாசிபிள், ஒரு ஆனோமெரிக் எஃபெக்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டவுன் தி சைடில் வந்து இருக்கும். ஸோ டவுன் தி சைட்ஸ் ஆர் இந்த சைட்ஸில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இல்லை, பேரலாக வந்து குரூப்ஸ் இல்லை. ஸோ அதனால என்ன ஆகுது, திஸ் இஸ் கோயிங் டு ஷோ ஒன்லி ஒன் ஆனோமெரிக் எஃபெக்ட். ஓகே, ஸோ அண்ட் தென் லீஸ்டாக பார்த்தீங்கன்னா, let's say if we have both the group like this, okay, one group like this, the second oxygen like this. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுமே என்னதான் இருக்கு, உங்க சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டலோட அலைன் ஆகலை, ரெண்டுமே வந்து அவையில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இங்கே என்ன இருக்காது, நோ எஃபெக்ட். இந்த இடத்துல வந்து என்ன இருக்காது, எஃபெக்டே வந்து அப்சர்வ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த 3 மாலிக்யூல்ஸ்ல எந்த ஃபார்ம் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆனோமெரிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால this is going to be stable. Okay, ரெண்டு ஆனோமெரிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும், this is going to be stable. லைக்லி இந்த காம்பவுண்ட் வந்து பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 3 நைட்ரஜன் வந்து இருக்கு. ஸோ லெட்ஸ் சே this is going to be here nitrogen, this is nitrogen and then one more nitrogen. ஓகேவா? ஸோ இங்கே நைட்ரஜன்ல என்ன இருக்கு, CME3 குரூப் வந்து இருக்கு. ஓகே, ஸோ this is going to be like this is going to be CME3, this is going to be CME3. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் வந்து, ஸோ நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் இங்கே என்ன இருக்கும், அபவ்ல இருக்கும். ஸோ அகெயின் இங்கே என்ன இருக்கும், நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் அபவ்ல இருக்கு. அண்ட் இங்கே நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது, அபவ்ல வந்து ஃபுல்லாக எலக்ட்ரான் கிளவுட் இருக்கா, எலக்ட்ரான் கிளவுட் இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்குன்னா நிறைய எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ அப்போ இந்த காம்பவுண்டோட ஸ்டேபிள் ஃபார்ம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு CH3, இந்த ஒரு நைட்ரஜனோட குரூப் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். திஸ் இஸ் கோயிங் டு பி CME3 nitrogen CME3. okay, so this is going to be like this, so nitrogen and CME3. ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பாருங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு, நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கா, அண்ட் தென் இந்த நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. பட் இங்கே என்ன இருக்கு, நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் வந்து இந்த சைடில் வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்கு. ஸோ பேசிக்காக இங்கே என்ன இல்லை, 1,3 இன்ட்ராக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால என்ன ஆகும், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ரெடியூஸ் ஆகும். அதனால இந்த ஃபார்ம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, so with this we have covered almost all the concepts in your stereochemistry for CSIR and UGC net. So உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் please let me know in the comment section, or you can text me in the WhatsApp or Telegram group. Okay, so you can find the link or number in the description below. Okay, thank you, happy learning.